सीतापदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदये हर महादेवा सिद्ध विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधु मंडली की जय। श्री भगवान बोधनराज स्वामी की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासंबरीश सुगोषौणक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यान इमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் பகவன் நாமா ஸ்ரீராமநாமா நாம் ஜபிச்சுண்டு கீர்த்தனம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு பகவன் நாமா ஏன் சீக்கிரமாக பலன் கொடுக்கல அப்படின்னு நம்ம மனசில் ஒரு சந்தேகம் இருக்கும். பகவன் நாமா போர் அடிக்க கூட போர் அடிக்குது. ரொம்ப நேரம் நாமா சொன்னால் போர் அடிக்குதுன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம நாமத்தில் இன்னும் ருச்சி ஏற்படாது வரைக்கும் எவ்வளோ நேரம் நாம சொன்னால் எவ்வளோ நேரம் நாமா சொல்கிறது, அது ஒரு லிமிட் கிடையாதா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் சொல்லலாம், 2 மணி நேரம் சொல்லலாம். சரி, ரெகுலராக அதை போல் சொல்லணும். மற்ற நேரத்தில் மற்ற காரியங்களை செய்யலாம். அப்படின்னா அது ஏன் நம்மளுக்கு மேலும் மேலும் சொல்ல தூண்ட மாட்டேன்றது. ஒரு நாமத்தை சொன்னால் திருப்பி திருப்பி சொல்லணும்னு ஆசை நமக்குள்ளே உண்டானால் தான் தொடர்ந்து நாம சொல்லணும். 2 மணி நேரம் பத்தாது, இதை விட அதிகமாக சொல்லலாமா அப்படின்ற ஆசை நமக்கு தூண்டணும். அப்படின்னா அதுக்கு அபராதங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கணும், எந்த விஷயமே நமக்கு சித்தியாகாமல் நாம் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதோ, அதாவது நாம தான் கலியுக தர்மம், எல்லாருக்கும் சொல்லலாம், கூட்டி சேர்ந்து சொல்லலாம், அதனால் நல்லது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீ பிரத்யேகமாக சில பேருக்கு இந்த நாமத்தை உபதேசம் பண்ணும்போது அவர்களை அலட்சியப்படுத்திட்டாங்கன்னா அந்த அலட்சியப்படுத்தின குறைய நீ தான் பாரம் சுமக்கணும். அந்த தவறுக்கு நீ பொறுப்பேற்கணும். அது சம்மதமானால், அதனால தான் அலட்சியப்படுத்துகிறவங்களுக்கு பகவான் நாமத்துடைய மகிமை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கான சக்தி உனக்கு இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. பகவன் நாமத்துக்கு சில பேர் கொடுக்குறீங்க, அவங்க என்னென்னா அலட்சியப்படுத்துகிறாங்க பண்ணுறாங்கன்னா அந்த பாவத்தையும் சுமக்கணும். அதே சமயத்தில் யாருக்குன்னா உபதேசம் பண்ணுறீங்க, அந்த நாமத்தை பிடிச்சின்னு சொல்லி இது பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பாரத்தையும் நீங்கள் பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போ அதனால் வரக்கூடிய தோஷங்களும் பாதிக்கும். அப்போ எல்லாத்துக்குமே பல தோஷங்கள் வெளியில் போனாவே பகவன் நாம பிரச்சாரமோ இல்லை பாகவத பிரச்சாரமோ ராமன் பிரச்சாரம் எது வந்தாலும் சரி, வெளியில் போய் 4 பேரோட பழகும்போது தோஷங்கள் கலி தோஷம் கண்டிப்பாக பாதிக்கும். அது நம்ம மனசை பாதிக்கும். மனசில் பார்த்தா நேற்று வராத கோபம் இன்றைக்கி வரும், நேற்று பேசாத புலம்பெல்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. எல்லாமே அந்த தோஷமானது தான் காரணம். அப்போ நம்ம ஏன் நீ பிரச்சாரத்துக்குன்னு போகும்போது இது போல் சில பாவங்களையெல்லாம் சுமக்க வேண்டியது வரும், எல்லா சுமைகளையும். ஆனால் அதெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டு தான் நம்ம பிரச்சாரம் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு குருநாதர் கூட சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணுறாருன்னா அவருடைய பாவத்தை வாங்கிக்கிறார். ஆமாம். அப்போ அவர் ஏதாவது அஃபென்ஸ் ஏதாவது அபராதம் பண்ணான்னு சொன்னால் அந்த பொறுப்பையும் ஒரு குருநாதர் தான் ஏற்றுக்கணும். அப்போ நீ குருவாக ஆனாவே சிஷ்யர்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும்.
அதனால தான் அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் குருநாதர் வந்து தாக்குது. அப்போ சாதாரண விஷயம் இல்லை. குருநாதர்னா ஆஹா ஓஹோ நம்ம அவர் காலில் விழுறோம், அவர் பெரிய மகாத்மா, அவர் உயர்ந்த நிலையில் இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருடைய கஷ்டத்தை நம்மளை கொஞ்சம் கூட சுமக்க முடியாது. ஒரு குருநாதருடைய தியாகம் ரொம்ப வசதி. சில பிரபுபாதெல்லாம் எவ்வளோ பேருக்கு தீட்சை கொடுத்தார், எவ்வளோ பேருக்கு தான். அப்போது அந்த அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கணும். நீ மற்றவங்களுடைய பாவத்தை சுமக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கான்னு கேட்டால் அதுக்கு தான் இரவும் பகலும் அந்த நாமத்தை ஜெபிச்சு 64 மாலை ஜெபிச்சு அதை வந்து சித்தி செய்து வைத்து கொள்வார்கள். அந்த சித்தி செய்து வைத்து கொள்ள அந்த நாம பலத்தினால்தான் அந்த அபராதங்கள், அவர்கள் பண்ணக்கூடிய அபராதங்கள், அவருடைய பாவங்கள்லாம் வாங்கி கொள்ள முடியும். அவர்களுடைய பொறுப்புகளை அவர்களை வந்து நல்லா வழிநடத்த முடியும். அப்போ ஒரு குருவுக்கு அந்தளவு சக்தி தபஸ் இருக்கணும். தபஸ் இருந்தால் தான் மற்றவங்களை நல்வழிப்படுத்த முடியும். இவருக்கே தபஸ் இல்லை அப்படின்னும் போது இவர் சொல்கிற நாமத்தை மற்றவங்க எப்படி கடைப்பிடிப்பாங்க? இப்போ என்னை போன்றவங்கள தான் தபஸ் கிடையாது. என்னை போன்றவங்களாம் சாதாரண மனுஷால். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்களை மாதிரி நானும் சாதாரண மனுஷால் தான். அப்போ எங்களை போட்ட நான் சொன்னேன்னா இந்த நாமத்தை பிடிச்சிக்கோ, இது இப்படி போ அப்படி போனா அது பகவான் அனுகிரகம் பண்ணால் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நாம் வந்து என்னென்னா நம்ம இரவும் பகலும் ஜெபிச்சு இந்த ராமநாமத்தை சித்தி செய்து வச்சுருந்தா, நான் சாதாரண மனுஷன், நான் ஒன்றும் சித்தி செய்யலை, அப்படி சித்தி செய்து வச்சுருந்தா நான் வந்து அப்போ 4 பேருக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணால் அது பலிக்கும். அது இப்போ நம்ம கூட 10 பேர் சேருவாங்க, 10 பேர் 20 பேர் ஆகும், 20 பேர் 100 பேர் ஆகும், எல்லாமே வரும். ஏன்னா உனக்குள்ள தபஸ் இருக்குது. அந்த தபஸ் ஆகர்ஷணமானது தன்னாலே எல்லாரையும் கவரும். அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் நீங்க பெற்றாலே அவர்கள் மனசு பரிசுத்தமாகுது. பரிசுத்தமான மனசில் மேலும் மேலும் பகவான் நாம சொல்லுன்ற ஆசை உண்டாகும். ஏன்னா அவள் பாப்பத்தை நீ வாங்கிட்டியே. அப்புறம் அப்போது உனக்குள்ளே தபசு குறையும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய இரவும் பகலும் பகவான் நாமா சொல்லி சித்தி செய்து வைத்து கொண்டவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது அவங்களுக்கு பலிதமாகும், அவங்களுக்கு பலிக்கும். அவங்களுக்கு பகவான் நாமா சொன்னால் உடனே நல்லது நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்போது அவங்களுக்கே நடக்குதுன்னா குருநாதருக்கு நடக்காதுன்னா நடக்கும். அந்தளவுக்கு தபஸ் இருந்தால். அப்போது ஒரு சிஷ்யனுடைய மொத்த பொறுப்புகளையும் ஒரு குருநாதர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் பிரச்சாரம்னு கிளம்ப சொல்கிறாங்க மகான்கள். பிரச்சாரம் பண்ணுன்றாங்க சில பேர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நீ அனுஷ்டானம் பண்ணு ஃபஸ்ட்டு, உனக்கு அதுள்ள தபஸ் தன்னாலே வருவாங்க உன்னை தேடி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதான் பல அபிப்பிராயங்கள், பல மகான்களுக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. ஆனால் ஒன்று கண்டிப்பாக பிரச்சாரம்னு பண்ணும்போது தோஷங்கள் வந்து பாதிக்க தான் செய்யும். அப்போ எதுக்கு தான் நீ இருக்க 4 பேருக்கு பகவான் நாம சொல்லி இந்த பகவத் சேவையில் செய்யறதுக்காக தான் பகவான் மனுஷ உடல் கொடுத்தது. அப்போ இந்த பொறுப்புகளை சுமந்து தான் ஆகணும். அப்போ பகவானுக்கு எப்படி சேவை செய்யுதுன்னா, நீ 4 பேர் பிரச்சாரம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மனுஷ பிறவி எடுத்தது எதுக்காகனா பரோபகாரம், பிறருக்கு நன்மை செய்யணும். அது ஓகே. அந்த நன்மை செய்கிறளுக்கு இப்போ நான் 10 ரூபா கொடுக்கணுன்னா எங்களுக்கு 100 ரூபா இருந்தால் தான் நான் 10 ரூபா கொடுக்க முடியும். 100 ரூபா எங்களுக்கு 10 ரூபாவே இல்லை, வெறும் 10 ரூபா தான். அந்த 10 ரூபா கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? இருக்கிறதே 10 ரூபாப்பா, அந்த 10 ரூபா நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? இன்னொருத்தருக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நான் போய் சம்பாதிக்கணும் இல்லையா 10 ரூபா. அப்போ நான் 100 ரூபாய் இருந்தால் தான் நான் 10 ரூபா நான் தானம் பண்ண முடியும். 10 ரூபாய் இப்போ 100 ரூபா இருந்தால் தான் நான் 50 ரூபா தானம் பண்ண முடியும். 50 ரூபா எனக்கு வச்சுக்கலாம். அப்போது நம்மள ஒன்றுமே இல்லாத வெறும் கையில் முழம் போட்டால் அது நியாயமா? இப்போ எங்களை 10 ரூபா கூட இல்லைன்னா நான் எப்படி 10 ரூபா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்போது தபோ தனர்கள், அந்த தனம்ன்றது என்னென்னா அந்த 10 ரூபா 100 ரூபான்னு சொல்கிறேன், அந்த தனம் என்னென்னா தபஸுன்ற தனம், அதுதான் தபோதனர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய இரவும் பகலும் அந்த ஹரிநாம சங்கீர்த்தனமோ இல்லை ராமநாம சங்கீர்த்தனமோ ஜெபிச்சு வச்சுட்டு அதற்கு பிறகு தான் பிரச்சாரத்துக்கு பகவான்கிலேருந்து உத்தரவு வந்தால் அது பிறகு நீ பிரச்சாரத்தில் இறங்கலாம். அப்போ பிரச்சாரம் பண்ண சொல்கிறாங்களே மகாத்மாக்கள்னால் அவங்க நிலையிலேருந்து சொல்கிறாங்க, அது கரெக்டு. இப்போ நான் கூட சொல்லிடுறேன், 4 பேருக்கு போய் பகவான் நாமா சொல்லுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம சாதாரண பகவான் நாமா சொல்லுன்னு சொல்லலாம். சொல்லாது அவங்க விருப்பம், சொல்கிறது அவங்க விருப்பம். ஆனால் நம்ம 4 பேருக்கு நாமா சொல்ல வைக்கல அப்படின்ற ஒரு குறை இருக்கக்கூடாது. நம்ம வந்து பகவத் சேவை செயலுன்ற குறை இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 4 பேருக்கு போய் பகவான் நாமா சொல்லுங்கள், சொல்கிறது அவங்க விருப்பம். ஆனால் நீங்கள் பகவான் நாமா சொல்கிறத விடாதீங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நம்ம பிரச்சாரம் பண்ணுன்றது அது அப்பாற்பட்ட விஷயம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன மகான்கள் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நீ சித்தி பண்ணிக்கோ. நீ ஃபஸ்ட்டு யாருக்கும் பிரச்சாரம் பண்ணாத. ஆனால் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தான். பிரசமாய பிரசாதாய,
பிரசாதம்ன்றது அதாவது நம்ம வந்து கிருஷ்ணர் எதுக்காக மறைஞ்சார்னா அவங்கள பக்தி அதிகரிக்கிறதுக்காக தான் கோபிகளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய தபஸில் சித்தி பெறணும். பகவன் நாமா நிறைய ஆவர்த்தி பண்ணி நீ வந்து அதில் சித்தி பெற்றால் அதற்கு பிறகு மற்றவங்களுக்கு நீ உபதேசம் பண்ணால் அது உடனே உனக்கு வந்து பார்த்தா இப்போ யாரோ பகவன் நாம சங்கீதம் பண்ணுறாங்க, யாரும் வரமாட்டாங்க, 2 பேரோட வரமாட்டாங்க. ஆனால் இந்த தபஸ் சித்தி அடைஞ்சவன் போய் உட்காந்தானா 100 பேர் வந்து உட்காந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நான் ஆரம்பத்தில் வந்து நம்ம சொன்னால் 4 பேரோட வரமாட்டாங்க. ஆனால் ஒரு சுபாத்மான்னு ஒருத்தர் அவருக்கு நம்ம நான் கோயிலுக்கு இட்டுன்னு வந்தேன். எங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து நானே பஜனை பண்ணியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, யாரும் 4 பேரோட வரல. ஆனால் இதே நான் ஒரு சுபாத்மான்னு ஒரு இஸ்கானில் இட்டுன்னு வந்தேன். அவர் அனவர்தான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபிச்சு கீர்த்தனை பண்ணிக்கார். அவர் வந்தார். இத்தனைக்கும் அவர் வரப்போகிறார், இஸ்கான்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் கூட அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. இன்னும் தெரில. அவர் வந்தார். அன்றைக்கி பார்த்தா நிறைய பேர் ஒரு 50 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. லேடிஸு ஜென்ஸு. லேடிஸ் தான் நிறைய பேர் வருவாங்க, ஜென்ஸும் வந்தாங்க. அப்போ ஏன் அது இஸ்கான்லேருந்து வந்தால் அந்த சுபாத்மா வந்தாருன்னு அவர் வந்தோடனே அவர் முகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு எப்படி எல்லாம் 50 பேர் உட்காந்தாங்க. இத்தனைக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக நான் அனௌன்ஸ் கூட பண்ணல, இது போல் இஸ்கான்லேருந்து வர போகிறாங்கட்டு என் கோயிலில். அது எப்படி வந்தாங்க? அப்போ அந்த சுபாத்மான்ற ஒரு கையில் தபஸ் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அச்சுதன், நான் சொன்னேன், அருண் நேற்று சொன்னேன், அவர் வந்து நல்ல பாகவதர். அவர் கூட வந்து நம்ம கோயிலில் நம்ம பஜனை பண்ணுற கோயிலில் வந்து பாலயநாத் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் நான் ஒரு உபன்யாசம் பண்ணி நான் வந்து என்னென்னா பகவன் நாம சங்கீதம் பண்ணிக்க 4 பேரோட உட்கார மாட்டாங்க. அப்போ எனக்கு தபஸ் இல்லை. அது ஆரம்ப காலகட்டத்தில் அப்போலாம். அப்போ இல்லை, இப்போ கூட தபஸ் ஆகிடுச்சு, தபஸ் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் தான் தபஸ் இல்லை, இப்போ தபஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போவும் தபஸ் இல்லை தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த அருண்ன்ற பிரபு, அந்த அச்சுதா, அதான் தீக்ஷாநாமம் அச்சுதா, அந்த அருண்ன்றவர் வந்து உட்காந்த உடனே 50 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ நான் சுபாத்மான்னு சொன்னேன், இஸ்கான் டிவோட்டி 2 பேருமே. அதில் யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்காக 10 பேர் ஜனங்க நிறைய கூடிடுது, 50 பேர் 100 பேர் கூடி. அது எப்படி கூப்பிட்றாங்க? இத்தனையும் முன்னெச்சரிக்கை அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணல. அப்போது யார் பிரச்சாரம் பண்ணணுன்றது ஒரு தகுதியும் இருக்குது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போ நான்லாம் பிரச்சாரம் பண்ணுறது காட்டிலும் நல்ல தபஸு, அந்த நாமம் அதை மட்டுமே பிடிச்சிட்டு ஒரு குருவை ஆசிரிச்சு கரெக்டான வழியில் போகிறாங்க. அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா 100 பேர் வருவாங்க, 50 பேர் வருவாங்க. இதுதான் உண்மை. அப்போது அந்த அச்சுதா பிரபு வந்து உட்காந்த உடனே நிறைய லேடிஸ் வந்தாங்க, உட்காந்தாங்க. அவர் வார்த்தைகளை அப்படியே ஜாக்கிரதையாக கேட்டாங்க. திருப்பி நீங்கள் வருவீங்களான்னு கேட்டாங்க. வருவோன்னு சொன்னார். அப்புறம் ஒரு 2-3 வாரம் வந்தார். அப்புறமா அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு போயிட்டார். அவள் தான் வரதில்லை, பிருந்தாவனம் வாசி ஆகிட்டார். அப்புறமா சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இங்கே வந்து உபன்யாசம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த சுபாத்மான்றவரும் அப்போது வந்தார். உடனே அவங்களும் பறந்துட்டார். பூரிக்கு எங்கேயோ போகணுன்னு சொன்னார். அவள் தான், அவர் 1 மாதம் வரமாட்டேன்னார். அதில் போனவர் தான். அவருக்கு எல்லாமே நிறைய தட்சிணைகள்லாம் கொடுத்தாங்க, பணம்லாம் கொடுத்தாங்க அந்த சுபாத்மாவுக்கு, நம்ம கோயிலில் தான். அப்போ லேடிஸ்லாம் எல்லாம் நீங்கள் வச்சிங்க அவங்க 100 50 என்னென்னோ கொடுத்தாங்க. அவர் ஏன்னா ஒரு குருவை ஆசிரித்து அந்த நாமத்தை அனவரதம் ஜெபிக்கிறவங்களுக்கு, அதையே உறுதியாக பற்றி கொண்டவர்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த பகவானுக்காக தங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்கள அதனால தான் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அந்த சுபாத்மான்றவர் இன்னி வரை அவர் என்ன பண்ணுறார், கல்யாணம் பண்ணிக்கல, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறார். அந்த மகாத்மாவெலாம் நினைச்சாலே புண்ணியம். அதான் சொல்கிறேனே, சின்ன வயசு தான், ஆனால் மகாத்மாக்கள் அவங்களாம் நினச்சாலே புண்ணியம். அவர் அந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் சொன்ன அடுத்த க்ஷணத்தில் எல்லாமே, அவர் பூசாரியாகவும் இருக்கிறாரு கோயிலில், பகவான் விக்கிரகத்தை தொடர பாக்கியம் கட்சிது. அப்போ அவங்களாம் வந்து சொன்னால் உடனே ஒரு 50 பேர் கூடிடுறாங்க. இப்போ நம்மளாம் சொன்னால், இப்போ நம்மளான்றது நான் அடி சொன்னால் ஒருத்தர் கூட வரமாட்டாங்களே, ஏன்? அப்போ எனக்கு தபஸ் இல்லை. அது ஒரு டைமில் நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போது அது மாதிரி சரி, அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்திரமாக, அது இரவும் பகலும் அவங்களுக்கு நாம சித்தி ஏற்படுதுன்னா அவங்க வந்து உட்காந்தாவே தன்னாலே வருவாங்க. எல்லாமே காந்தத்தை நோக்கி இரும்பு தன்னாலேயே ஈர்க்கப்படுவது போல, எதா ஆகர்ஷ சந்நிதவ், பகவானுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி, பக்தருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி தன்னாலே ஆகர்ஷணமாகும். இப்போ ஸ்ரீ அண்ணா வந்தாருன்னா எவ்வளோ ஜனம் வருது. ஸ்ரீ அண்ணா வந்தாருன்னா, இப்போ அவர் வைகுண்டத்துக்கு போயிட்டார் சொல்கிறேன்.
அப்போ அவருடைய சிஷ்யர்களுக்கே மகாராஜ சத்குரு முரளிதாஸ் சுவாமிஜி, விட்டதாஸ் சுவாமிஜி எவ்வளோ கூட்டம் வர்றதுனால பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. அதை வச்சு கூட கணக்கு போட முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற தபஸ், ஏன்னா அண்ணாவே சொல்லியிருக்காரு, ஒரு சினிமா நடிக்க வந்தவங்க தான் கூட்டம் வர்றாங்க, அதனால் கூட்டம் வர்றதை வச்சு நம்ம கணக்கு போட முடியாதுன்னு சொன்னார். அண்ணாவே சொன்னதுனால சொல்கிறேன். அப்போ ஆனால் அதுவும் ஒரு தபஸ் தானே. அது கூட வரலையே, அதுவாது வருதா? அந்த கூட்டம் வர்றதும் ஒரு விதத்தில் பார்த்தா தபஸ் தான், கண்ணுக்கத்தில் பார்க்குறோம். ஏன்னா அந்த பக்தி, அந்த சித்தி செய்து வச்சுருக்குது. இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இவங்களாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க, அதுக்குன்னே பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னே வந்தவங்க இவங்களாம். மகாராஜ சத்குரு முரளிதாஸ் சுவாமிஜியோ, சில பிரபுபாதாவோ, இல்லை அவங்களுடைய சிஷ்யர்களோ, இப்போ அவருக்கு கீழே இருக்கிற சிஷ்யர்களோ, இப்போ இருக்கிறவங்க, அவங்களாம் பிரச்சாரம் பண்ணால் 10 பேர் 50 பேர் வராங்க. ஸ்கூல் பசங்களாம் ஓகே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஜுவல்லர்ஸு, அந்த ஜுவல்லரி நகை கடை, அதில் போகிறாங்க. அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உட்காந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அவருக்குள்ளே இருக்கிற தபஸு, அந்த பக்தி. அது மாதிரி ஒரு குருவை ஆசிரிச்சு கரெக்டான வழியில் போகிறவங்களுக்கு தன்னாலே ஜனங்க வரும். ஒரு அம்மா இங்கே ராமநாமத்துக்கு வந்திருந்தாங்க, ராமநாமத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 170 பேர் வந்தாங்க. அந்த அம்மாவுடைய தபஸுக்கு 170 பேர் வந்தாங்க. ஏன்னா அவங்க ராமநாமம் தான் இரவும் பகலும் ஜெபிச்சு சித்தி செய்தவங்க. அவங்களுக்கு 170 பேர் அவங்க கூட்டத்தில், கேங்கில், அந்த கோயிலில் அவங்களுக்கு வந்தவங்க. எப்படி வந்தாங்க? அதான் அந்த அம்மாவுடைய தபஸு. இத்தனையும் ஒரு லேடிஸ் தான், அந்த அம்மா வயசானவங்க. அந்த அம்மா வந்து ஹரே ராமநாமா சொல்லி 107 பேர் அந்த அம்மா இருக்கிற கேங்கில் வந்திருக்காங்க. இது மாதிரி எல்லாமே. அப்போ அவங்க சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. அப்போ இப்போ குறைஞ்சிச்சு, அந்த ஜனங்கள்லாம் போயிடுச்சு. அப்போ மாம்பழம் பெரியவர் சொன்னார், ஏன் போச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சந்நிதி வச்சுக்கோ, சந்நிதினா அந்த நாம பெட்டகம், அதை வச்சு நீ பகவான் நாம சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எதுவுமே ஒரு குருநாதர்களை பெற்றுக்கொண்டது மட்டும் போதாது. அந்த குருநாதர் பெற்றுக்கொண்டதை நாம் எந்த அளவுக்கு அதை சின்சியராக அதை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம குறை சொல்லின்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அவங்கள பற்றி இவங்கள பற்றி குறை சொல்லியிருந்தால் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் குறைகள்லாம் பார்க்காம நம்ம அதில் உள்ள நிறைகளை மட்டும் பார்த்துட்டு நாம் ஒரு தீட்சை வாங்கி, இல்லாட்டி ஒரு உபதேசம் வாங்கிட்டு ஒரு குருகளை அதை தொடர்ந்து நம்ம செய்தோம்னா, சித்தி அடைஞ்சோம்னா, கண்டிப்பாக நமக்கு 10 பேர் கண்டிப்பாக வருவாங்க. அதாவது என்னென்னா, உனக்கு ஒரு சத்சங்கம் கிடைக்கும், அப்படி தான் நினைக்கணும். என்னால் அவங்களுக்கு சத்சங்கம் பெற்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு ஒரு சத்சங்கம் கிடைக்கும். அப்படி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணணும். அதே மாதிரி இப்போது சரி, நாம சங்கீதத்துக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னா இல்லை, பாகவத பாராயணத்துக்கு கூட அப்படி உண்டு. நீ பாகவத பாராயணம் சதாசேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா அப்படின்னு பாகவத பாராயணம் வரும், மூல பாராயணம் மட்டுமே பண்ணினே வாயேன். நீ சொல்கிற பாகவதத்துக்கு கேட்கறதுக்கு ஜனங்க, அதுதான் எதுவுமே ஒரு சம்பிரதாயப்படி ஒரு குருஷீட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். காலையில் என்னன்னா 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணிடணும், நல்லா குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு ஜபங்கள்லாம் என்ன பண்ணணும், பகவான் நாம சங்கீதம் பண்ணிவிட்டு என்னன்னா காலையில் மூலப்பாராயணம் பண்ணணும். விடியற் காலையில் 6 மணிக்கு மூலப்பாராயணம் பண்ணிடணும். 6 மணிக்கு மூலப்பாராயணம் ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்புறமா அன்றைக்கி என்ன பாராயணமோ அந்த பாராயணம் வரைக்கும் முதல் நாள் பாராயணம் பண்ணுது. அதுக்கு பிறகு தான் உபன்யாசம் பண்ணணும். அப்போ மூலப்பாராயணம் பண்ணாமல் உபன்யாசம் பண்ணக்கூடாது. உபன்யாசம் பண்ணால் உபன்யாசத்தை யார் கேட்பா? அப்போ எல்லாமே பாகவதத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படி அதை ஃபாலோ பண்ணி அந்த சம்பிரதாயம் பின்பற்றினால் கண்டிப்பாக பாகவதத்துக்கும் ஜனங்க வருவாங்க. அப்போ நீ சொல்கிற பாகவதத்தை கேட்கறதுக்கு ஜனங்க கூடுவாங்க. எல்லாமே ஒரு முறை இருக்குது இல்லையா? அப்போ முறையற்று பண்ணும்போது எனக்கே வந்திருக்காங்க. பாகவத பாராயணம் பண்ணிட்டு நான் காலைல பாராயணம் பண்ணிட்டு சாயங்காலம் உபன்யாசம் பண்ணேன். அப்படி ஜனங்க பிராமணின்ஸ், அப்படி மாமிங்கெல்லாம் வந்து கூடியிருக்காங்க. அவங்களே வந்து ராதா கல்யாணம்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க, கோவிந்த பட்டாபிஷேகம்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி எனக்கே குவிஞ்சிருக்கு ஜனங்க. எனக்கு அப்போ நான் ஆரம்பத்தில் அது ஒரு முறை, அதாவது முன்னோர்கள் போட்ட வழியை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு பண்ணணும். நம்ம வந்து எடுத்த உடனே நான் வந்து சாயங்காலம் கதை சொல்கிறேன், காலைலாம் நல்லா தூங்கி வந்துட்டு அப்போ வந்து சாயங்காலம் கதை சொல்கிறேன். நான் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஜனங்க வரல, அது எப்படி வராது. நீ காலையில் மூலப்பாராயணம் பண்ணணும். எதுவுமே ஒரு ப்ரொசீஜராக செய்தால் தான் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அப்படி ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து மூலப்பாராயணம் பண்ணிட்டு சாயங்காலம் வரலைன்ட்டு ஒரு நாளில் கேட்கக்கூடாது. முதல் இப்போ தான் நம்ம பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம், உடனே ஜனங்க வரலன்னு கேட்கக்கூடாது. நீ பாராயணம் பண்ணே வா, ஒரு 10 பாராயணம் பண்ணு சப்தாகம்.
11வது பாராயணத்துக்கு நீ உபன்யாசம் வெய், உனக்கு ஜனங்க வராங்களா இல்லையாப்பா? நான் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும். அப்போ நீ கூப்பிட்டா, இதுக்கு முன்னாடி நீ கூப்பிட்டா கூட வந்திருக்க மாட்டாங்க. இப்போ நீ பாராயணம் பண்ணுறேன்னு 4 பேர்கள் சும்மா சொன்னாவே, சும்மா அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணோம். அனௌன்ஸ்மெண்ட்டு, இன்டிமேஷன் இஸ் நெசசரி நாட் இன்விடேஷன் அப்படின்வாங்க. இன்விடேஷன் வேணாம், இன்டிமேஷன், ஜஸ்ட் இன்டிமேஷன், அவள் தான். இது போல் இங்கே பாகவதம் நடக்குது நீ சொன்னாவே தன்னாலே தேனை நோக்கி தேனி தன்னாலே வர மாதிரி நீ உங்களை பாகவதம் இருந்தால் வருவாங்க. அப்போ நீ என்னென்னா பாகவத பாராயணம், நீ ஒரு 10 பாகவத பாராயணம் பண்ணிடணும், ஒரு சப்தாகம் பண்ணிடணும். சப்தாகமாக நீ என்ன பண்ண, பாராயணம், மூலப்பாராயணம் பண்ணிடணும். மூலப்பாராயணம் தான் தபசு, நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த மூலப்பாராயணம் பாகவத பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீ பாகவதம் கதை சொல்லு, உங்களை வரலன்னா கேளப்போம். இதே மாதிரி தான் ராமாயணமும் மூலப்பாராயணம் காலையில் பண்ணிவிட்டு அது பிறகு தான் சாயங்காலம் தான் கதை சொல்லணும். அந்த கதை சொல்கிறவா கண்டிப்பாக மூலப்பாராயணம் பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு தான் கதை சொல்லணும். நான் மூலப்பாராயணம் பண்ண மாட்டேன், நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் கதை, அதை மட்டும் சொல்லிட்டு நடக்கவே நடக்காது. இன்றைக்கி நீ எந்த கட்டத்து வரைக்கும் சொல்ல போறியோ அந்த கட்டத்து வரைக்கும் நீ மூலப்பாராயணம், அது வரைக்குமாவது மூலப்பாராயணம் பண்ணி ஆகணும். நீ சீதா கல்யாணம் இன்றைக்கி ராமாயணம் ஆரம்பிச்சிருக்க, பாலகாண்டத்தில் சீதா கல்யாணம் வரைக்கும் நீ கதை சொல்ல போகிற அப்படின்னா சீதா கல்யாணம் வரைக்கும் நீ பாராயணம் பண்ணி ஆகணும். பாலகாண்டம் பூரா 77 சர்க்கமும் நீ பாராயணம் பண்ணி ஆகணும். பாராயணம் பண்ணால் தான் நீ சாயங்காலம் வந்து கதை சொல்கிறதுக்கு லாய்க்கு, கதை சொல்கிறதுக்கு தகுதி. அப்போ நீ கதை சொன்னா 4 பேர் கேட்கறதுக்கு வருவாங்க. நான் மூலப்பாராயணம் பண்ண மாட்டேன், எதையும் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாமே ஜனங்க வரணும், எனக்கு எல்லாம் ஆகர்ஷக்தி, எனக்கு எல்லாம் தபஸ் கொடுக்கணும், நடக்காது. அப்படின்னா எப்படி வரும் சொல்லு பார்க்கலாம்? நடக்காது. அதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா, ப்ரொசீஜராக ஒரு முறை இருக்குது எல்லாத்துக்கும். நாமளாக ஏதோ ஒரு பக்தி பண்ணி அது பக்தின்னு பேர் வச்சுட்டா அது பக்தி ஆகாது, அது பலனும் கொடுக்காது. எதுக்குமே ஒரு முறை, மகான்கள் என்ன பண்ணியிருக்காங்க பார், அதை நீ பண்ணு, அது அனுஷ்டானத்தை கொண்டு வா. நீ காயத்ரி ஜெபிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அப்படிப்பட்ட பிராமணனாக தான் இருக்கணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. இந்த காயத்ரி சந்தியாவந்தனம் கொண்ட இதெல்லாம் பிராமணர்களுக்கு உரியது. ஆனால் இந்த பிராமணத்தன்மை கொண்டால் தான் உனக்கு ஜனங்க வருவான்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, பக்திக்கு தான் பகவான் வசமாகுவான். உனக்கு பிராமணருக்கு உரிய தகுதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ வேறு ஜாதி என்னன்னா இருந்தால் கூட பரவாயில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் வந்து ஜாதி மதம் பேதம் கிடையாது. அதே சமயத்தில் நீ சந்தியாவந்தனம் பண்ணால் தான், காயத்ரி ஜபிச்சா அந்த காயத்ரியுடைய தபசுனால்தான் நீ வந்து என்னென்னா உனக்கு பாகவதத்தில் சித்தி ஏற்படும், நிறைய ஜனங்க வரும். காயத்ரிக்கு தபஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. காயத்ரி அதிகமாக ஜபிச்சாலே தபசு தான். அது பிரம்ம தேஜஸை வளர்க்கும். காயத்ரினாவே பிரம்ம தேஜஸை வளர்க்கும். அது சாவித்ரி, ஒத்துக்கிறேன். அது சாவித்ரிக்கு தேவதை சூரிய பகவான், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த காயத்ரி தேவதை சூரிய பகவான், சரி சாவித்ரி இருக்கட்டும். ஆனாலும் அந்த பிராமணத்தன்மை இருக்கணும், அவங்களுக்கு தான் இந்த ஜனங்களாம் வருவாங்க அப்படிலாம் கிடையாது. நீ பிராமணத்தன்மையே இல்லை, தேவையில்லை, பரவாயில்ல. உனக்கு சந்தியாவந்தனம் நியமிக்கலை, நீ பிராமணன் இல்லை, பிராமணனுக்கு சந்தியாவந்தனுக்கு காயத்ரி இருக்குது, உனக்கு சந்தியாவந்தனம் இல்லை, காயத்ரி இல்லை, விட்டுட்டு பரவாயில்ல. நீ பிராமணனும் இல்லை, பரவாயில்ல. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னென்னா, காலையில் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நல்லா பல்ல துடைக்கிட்டு அழகாக எதுவும் ஆகாரம் சாப்பிடாமல் எல்லாம் கொஞ்சம் தண்ணிக்கு வந்துட்டு நீராகாரம் மட்டும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அழகாக நம்ம பாட்டு உட்காந்து பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணு. ஒன்றுமே வேணாம், வெறும் ராமநாமத்தை கீர்த்தனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கீர்த்தனை பண்ணு, ஒரு அரை மணி நேரம் கீர்த்தனை பண்ணு. அதுக்கப்புறம் மூலப்பாராயணம், பாகவத பாராயணம் நல்லா உறக்க பாராயணம் பண்ணு. நல்லா பாராயணம், உனக்கு பாகவதத்தை சித்திக்கணும்னு தான் சொல்கிறேன், முறையை சொல்கிறேன். பாகவதம் நல்லா பாராயணம் பண்ணு. பாராயணம் பண்ணிவிட்டு அது பிறகு சாயங்காலம் கதை, ஃபஸ்ட்டு வந்து கதை வைக்காத, ஒரு ஏழு சப்தாகம் பாகவத சப்தாகம் வச்சுக்கோ. 7 நாள் தானே சப்தாகம், அந்த சப்தாகம் 7 நாள்ன்றதுனால அது ஒரு 7 தடவை சப்தாகம் அப்படின்னு வச்சுக்கோ. இல்லாட்டி ஒரு 10 தடவை 10 சப்தாகம் நீ வந்து ஒரு மூலப்பாராயணம் மட்டும் பண்ணு, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு 10 சப்தாகம் பண்ணு, இல்லை ஒரு 7 சப்தாகம் பண்ணு. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் படிக்கிறவங்களுக்கு தத்துவபத்துக்காக தான் படிக்க வராது, அக்ஷரம்லாம் பிழை ஏற்படும். ஆனாலும் முறையாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு பயிற்சி நல்லா அதை பாராயணம் பண்ணுறவங்களோடு சேர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா ஃபாலோ பண்ணி அதை நல்லா பிக்கப் ஆகிடும். அதை நல்லா எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் வரும், கஷ்டப்படாமல் வராது. நல்லா புரிஞ்சுங்க, கஷ்டப்படாமல் வராது எதுவுமே. ஒன்று குரு அனுக்கிறதுனால வரும், அது வேறு விஷயம். அதனால் உபன்யாசம் பண்ணுறோம் சில பேர், ஆனால் அவங்களுக்கு கூட ஜனங்க கொஞ்ச நாள் வருது, அப்புறம் வரமாட்டேங்குது அவங்களுக்குலாம். எதுவுமே ஒரு முறையாக போனால் தான் நம்மளுக்கு நீடித்து நிற்கும். உங்களுக்கு ஜனங்க வரவங்களும் உங்களால் தக்கி நிற்பாங்க. அதே சமயத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நான் ஜனங்கத்தில் ரொம்ப ஆசைப்படுறதில்ல,
அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருக்க தான் ஆசைப்பட்றேன். அப்படி ஜனங்கள் ஆசைப்பட்டேன்னா அதுக்கேற்ற ப்ரொசீஜர் நம்ம கடைப்பிடிச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், அது எப்படி ஃபாலோ பண்ணுன்றது மட்டும் சொல்கிறேன். அது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக எனக்கு வந்திருக்காங்க. அதை நான் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நடந்திருக்கு. அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாகவதம் என்ன பண்ணால் காலையில் வந்து அரை மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்போ மூலப்பாராயணத்தில் உட்காந்துடணும். எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு உட்காந்துடணும். பகவத் பூஜை ரூமை சுத்தமாக வச்சுக்கணும். பூஜை ரூமை சுத்தமாக வச்சு நல்லா பகவானுக்கு புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு, பகவானுக்கு நிறைய புஷ்பங்கள் தான் மகாலட்சுமி. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ புஷ்பத்தை பகவான் திருவடியில் போடுறியோ அவ்வளோ நல்லா மனமாக நல்லா புரிஞ்சுங்க. தேன் இருக்கிற மலராக தான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். தேன் இல்லாத இந்த காவட்டம் சொல்லுவாங்க இல்லையா, மல்லிப்பூவில் காவட்டம்னு ஒரு பூ இருக்கும். அப்புறம் இந்த வறண்ட இந்த பூ இருக்கும் மத்தியா, அதெல்லாம் வாசனை இல்லாத பூவெல்லாம் வைக்கக்கூடாது. அதனால் தேன் உள்ள பூவாக தான் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். அதுதான் பகவானுக்கு ஏர்வியாகும். அந்த தேன் வாசனை, அந்த தேனி வந்து வைக்கக்கூடிய அந்த புஷ்பங்களை பகவான் திருவடியில் சமர்ப்பிக்கணும். தேன் இல்லாத புஷ்பம், இந்த காவட்டம் புஷ்பம்லாம் சொல்லலாம், அதெல்லாம் சமர்ப்பிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி துளசி வந்து ஒரு காஞ்ச துளசி இருந்தால் கூட பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் அதை போடலாம், துளசி போடலாம். அதே சமயத்தில் காம்போட போட வேண்டாம். அதை ஆய்ஞ்சி வெறும் இலைகளாக போடலாம் பகவானுக்கு. அந்த இலைகளாக அந்த துளசி தலை மாத்திரேனே அந்த துளசி தளத்தையும் புஷ்பங்களையும் ஆய்ஞ்சி வச்சுட்டு அழகாக பகவான் திருவடியில் அர்ப்பணம் பண்ணி ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது அர்ப்பணம் பண்ணி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இல்லை ஸ்ரீ ஹரியே நம்ம சரணமக கோபிகா ஜீவனஸ்மரம் கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லி பூர்த்தி பண்ணோம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும். முடிஞ்ச வரைக்கும் அத்தியாயத்தில் இது ஸ்ரீமத் பாகவதி மகாபுராணி அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா, அந்த வரிகளை சொல்லிவிட்டு பாராயணம் பண்ணுறது ரொம்ப எதுவும் ப்ரொசீஜராக பண்ண நல்லது. இல்லாட்டியே அதை சொல்லாமல் கூட டக்குன்னு தாண்டிடுறாங்க அடுத்த அத்தியாயத்துக்கு. அப்படி கூட பண்ணலாம். ஆனாலும் இதெல்லாம் சொல்கிறது நல்லது, எல்லாமே முறையாக பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால் பொறுமையாக படித்து நல்லா பழக்க பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாயம் 11 தடவை படித்தாதான் ஒரு அத்தியாயம் நம்மளுக்கு சரளமாக வரும். எடுத்த உடனே ஒரு அத்தியாயம் சரளமாக வராது. பாகவதம் படிக்கும்போது ஸ்லோகங்கள் அக்ஷர பிழை ஏற்பட தான் செய்யும். அதை பற்றி கவலைப்படாத. துணிஞ்சச்சு தைரியமாக பாகவதம் படித்தாதான் படிக்க வரும். நம்ம பயந்து நம்மளுக்கு பிழையாயிடுமோ பயந்தோம்னா நம்ம சரியாக நம்ம படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வராது, படிக்கிறதுக்கு தைரியமும் வராது. தப்பானா பரவாயில்ல, போயிடுது பகவான் நாம சொன்னால் சரி. பகவான் அதுக்கு தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கடைசியில் சொல்லியிருக்கு சப்தாகம் முடியும் போது. அப்போ தப்பான பரவாயில்ல திருத்திக்கலாம். அதுக்காக தப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பான பரவாயில்ல, அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஆனால் அது தப்பை திருத்திக்க பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிடணும். அடுத்தது என்னன்னு பாராயணம் பண்ணி போயிடணும். அப்படி படிக்கிறவங்க தான் படிக்க முடியும் பாராயணம். அப்போ மூல பாராயணம் படிக்கிறவங்க காலையில் நாம சங்கீர்த்தனம் கண்டிப்பாக நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பாராயணம் பண்ணுங்க. நல்லா பாராயணம் நல்லா சரளமாக வரும். அது ஒரு அரை மணி நேரமாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இப்போ ராமநாமமோ ஹரே கிருஷ்ணாவோ மகா மந்திரம் சொல்லிவிட்டு, மகா மந்திரம் இல்லை ஆக்சுவலாக அது நாமா, அது மந்திரம்னு சொல்கிறாங்க, மந்திரம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன்றது மந்திரம் கிடையாது, நாமா. நல்லா புரிஞ்சுங்க. ராமன்றது நாமா, ராம் அப்படின்னா தான் மந்திரம். இல்லை அது கூட ஓம் சேர்த்து நீ நமகன்னு பின்னாடி சேர்த்தனா, இப்போ ஓம் கிருஷ்ணாய் நமக அப்படின்னா இப்போ அது மந்திரமாகி போயிடுச்சு. ஓம் கிருஷ்ணாய் நமகன்னு வந்தாவே மந்திரமாயிடும். அப்போ ஓம் சேர்த்தாவே மந்திரமாயிடும். ஓம் சேர்த்து கிருஷ்ணான்னு சொன்னால் மந்திரமாயிடும். ஓம் கிருஷ்ணாய் நமக அப்படின்னு சொன்னால் மந்திரமாயிடும். அப்போ பிரணவன்றதே மந்திரம். அப்போ அதுதான் மந்திரமே தவிர ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன்றது மந்திரம் இல்லை, நாமா. நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் என்னென்னா மகா மந்திரம்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் கௌரவத்தை கொடுத்துக்கா அப்படி சொல்கிறாங்க. மந்திரத்தினுடைய கௌரவம் தெரிஞ்சால் எல்லாம் வருவாங்க. ஆனால் அது மந்திரம் இல்லைன்றது மட்டும் தெரிஞ்சுங்க. அது மந்திரம் இல்லை. இப்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொன்னால் அது மந்திரம், அது துவாதசாட்சரி மந்திரம். ஏன்னா அது ஓம் சேர்ந்துருக்கு. பின்னாடி நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொன்னால் அது மந்திரம். ஓம் சேர்ந்தாவே மந்திரம் தான். அது ஓம் நமோ நாராயணாய அது மந்திரம், அது அஷ்டாட்சர மந்திரம். ஓம் நம சிவாய அது மந்திரம். புரியுதுங்களா? அப்போ சிவாய் நமன்னு வந்தாலும் மந்திரம், ஓம்னு வந்தாலும் மந்திரம். ஓம் நம சிவாய அப்படின்னா மந்திரம், நம சிவாயனாலும் மந்திரம் தான். அப்போது அஷ்டாட்சரத்தில் அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாய அது மந்திரம். இப்போ நாராயணான்னு சொன்னால் அது நாமத்தை சொன்னான் அஜாமலன். அப்போ நாமத்தை தான் நம்ம சொன்னோம். மந்திரத்துக்கு நம்மளா சில கட்டுப்பாடு விதிகள் இருக்குது. அதுக்கு நம்ம தகுதியான்னு பார்த்துக்கணும். அதுக்கு சில கட்டுப்பாடு விதிகளை ஃபாலோ பண்ணணும். அதனால் அது வேண்டாம். அதனால் நாம சங்கீர்த்தனம் அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது மந்திரம்னு சொல்ல வேண்டாம். இப்போ தாரக நாமா, ராமநாமா தாரக நாமா. இப்போ ராம் அப்படின்னா தாரக மந்திரம். ராம்னு சொன்னால் தாரக மந்திரம், ராமான்னு சொன்னால் பகவான் நாமா, தாரக நாமா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோன்னா அரை மணி நேரம் நானே எத்தனை தடவை மகா மந்திரம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சரி அது ஒரு கௌரவமாக சொல்கிறாங்க,
ஹரே கிருஷ்ணான்றது. அதனால் நானும் அடியேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து அது மகா மந்திரம் கிடையாது, அது நாமம், பகவானுடைய நாமம், ஹரிநாம சங்கீர்த்தனம். அப்படி அப்படி தெரிஞ்சுக்கணும். ஹரிநாம சங்கீர்த்தனம் அது, ஹரே கிருஷ்ணான்றது ஹரே ராமான்றது. சரி, அது போகட்டும். இப்போ காலைல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்போ மூலப்பாராயணம் பண்ணணும். மூலப்பாராயணம் பண்ண கொஞ்சம் நம்மளுக்கு டயர்டாக இருந்தால் பரவாயில்ல, டயர்டாக விட்டு மறுபடியும் பண்ணணும் மூலப்பாராயணம். அப்படி யார் பண்ணுறாங்களோ ஒரு 10 பாராயணம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அத்தியாயம் படிக்கிறதுக்கே சரளமாக நல்லா வரணும். ஃபஸ்ட்டு அதுக்கே 11 தடவை ஒரு அத்தியாயம் படித்தா தான் சரளமாக வரும் மூலப்பாராயணம். அப்புறம் நல்லா படித்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நல்லா படிக்க வந்துச்சுன்னா அது பிறகு ஒரு 7 நல்லா படிக்க வந்துச்சு இப்போ சரளமாக அப்படின்னு வச்சுங்க. இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் ஒரு குரு வேணும். ஒரு குருவிடத்துல போய் அது அத்தியாபன முறையில் ஜன்மாத்தியசிய ஏதோ அன்வயாத் அப்படின்னு அப்படி அத்தியாபன முறையில் ஜன்மாத்தியசிய ஏதோ அன்வயாத் அது மாதிரி ஒரு ப்ரொசீஜராக கற்றுக்கிற லேடிஸ்லாம் இருக்காங்க. அது மாதிரி ஒரு கற்றுக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அவங்க இடத்துல போய் இந்த பாகவதம் அதுக்கு ஃபீஸ்லாம் வாங்குகிறாங்க. அது ஃபீஸ்லாம் கொடுத்து அவங்க ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுக்கிறாங்க, நேர்லேயும் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்கள போய் பாகவதம் கற்றுக்கணுன்னா அந்த ஸ்லோகங்கள்லாம் நல்லா ஸ்பஷ்டமாக நல்லா படிக்க வந்துடும். படிக்க வந்துட்ட பிறகு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், நான் அப்படிலாம் கற்றுக்கல, எடுத்த உடனே பகவான் தான் எனக்கு உபதேசம். டைரெக்டாக 5 நாளில் பாராயணம் பண்ண வந்துடுச்சு. அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இப்போ பாராயணம் பண்ண முடியுது. ஆனால் சில பேர் வந்து அப்படி எல்லாருக்கும் அப்படி வராது. அப்படி வராதவங்க பட்சத்தில் என்ன பண்ணால் யாருக்களும் ஒரு குருக்களை போய் அது பதமாக எப்படி படிக்கணும், எப்படி உச்சரிக்கணும் எல்லாம் கற்றுட்டு நல்லா படிக்க வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணணும்னா மூலப்பாராயணம் பண்ணணும். மூலப்பாராயணம் எப்படி பண்ணணும்னா, இந்த ப்ரொசீஜராக பகவானுக்கு நல்லா வீடெல்லாம் பூஜைகளெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு பூக்கள்லாம் அர்ப்பணம் பண்ணி பழங்கள்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பழம்லாம் வச்சுட்டு நல்லா உபவாசம் இருந்து கொண்டு நிறைய சாப்பிடாமல் வெறும் பால் மட்டும் ஆகாரமாக சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் கஞ்சி, இந்த நொய் கஞ்சி சொல்கிறாங்க இல்லையா காலைல, அது மட்டும் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு பாராயணம் பண்ணலாம். அப்படி பாராயணம் பண்ண நிறைய புஷ்பங்களை பகவானுக்கு தூவ புஷ்பன்றது என்னென்னா மகாலட்சுமி. எவ்வளோக்கு எவ்வளோ புஷ்பங்கள் நல்லா வாசனை உள்ள மலர்களாக, அதான் தேன் உள்ள மலர்களாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இந்த காவட்டு புஷ்பம்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாலே அதான். அப்படி பகவான் திருவடியில் சமர்ப்பித்து பிறகு வந்து ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது கற்கண்டு இல்லை முந்திரி திராட்சை அதை வந்து ஒரு பாத்திரம் இருக்குது இல்லையா, ஒரு தொன்னை, அந்த தொன்னை அதாவது என்னென்னா ஒரு மண் சட்டி, அந்த மண்ணாலான அந்த பாலிகை மாதிரி இருக்கும், சின்னதாக மண்ணாலானது, அதை கூட வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு என்னன்னா ஒரு திராட்சையும் ஒரு முந்திரியும் இல்லை ஒரு கற்கண்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து போடணும். இது ஒரு அத்தியாயம் முடியும் போது அதை எடுத்து போடணும். எடுத்து போட்டு அப்படி பாராயணம் ஹரே நமஹ ஸ்ரீ நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா அப்படின்ற கூட சேர்த்துருந்தா ஸ்ரீ சத்குரு மகாராஜ்க்கு எந்த குருநாதரோ அந்த குருநாதரையும் கூட பேரை சொல்லணும். கடைசியில் ஸ்ரீ சத்குரு மகாராஜ்க்கு ஜெய் அப்படின்னு சத்குருன்னும் போது எல்லா குருக்கள் நம்மளுடைய குரு பெயர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லா குருமார்களையும் சேரும். அது சத்குருன்னும் போது சத்குருக்கள் யாரோ அந்த மகாத்மாக்கள் எல்லாருக்கும் நம்ம ஜெய் கோஷம் போடுறோம். அப்போ சத்குரு மகாராஜ்க்கு ஜெய் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி கூட சொல்லலாம். இல்லை வெறும் ஹரினா இல்லை கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கூட சொல்லிட்டு போயிடலாம். பகவான் நாமா சொன்னாலே போதும். இல்லை யாருன்னா தன்னோட குருநாதரை தெய்வமாக ரொம்ப வசதியாக வச்சுருன்னா குருநாதர் பேரை சொல்லி கூட ஜெய சொல்லி நாம் புஷ்பத்தை போடலாம் பகவான் திருவடியில். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் புஷ்பம் போட்டு அப்படி அலங்காரம் பண்ணி பழங்கள்லாம் வச்சு நம்ம பாட்டுக்கு பகவத் பூஜைகளை பண்ணி கற்பூர தீபாரதம் காட்டி ஆரம்பிக்கும் போது கற்பூர தீபாரதம் தூப தீபம்லாம் காட்டி அவர் கற்பூரம் ஏற்றி ஊதகத்தையெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அவர் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். பாகவத பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். பாராயணம் பண்ணோம். அது என்ன ஆகுன்னா அதுதான் தபஸ் அவனுக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10 சப்தாகமாவது இவன் என்ன பண்ணிடணும், பாராயணம் பண்ணிடணும். நல்லா இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது இல்லை, கற்றுன பிறகு ஒரு கிளாஸாக போய் கற்றுக்குறோம். இப்போ ரவி கஷ்யப்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட எடுக்கிறார் கிளாஸு. ரவி கஷ்யப்னு அவர் கூட கிளாஸ் எடுக்கிறாரு. அதுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாரு என்ன அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஆனால் ரவி கஷ்யப்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த அவர்கள் கூட பாகவதம் கற்றுக்குன்னா அவர் அப்படியே ஆன்லைன் எடுக்கிறாரோ நேரில் கூப்பிட்றாரோ, நேர்லேயும் எடுக்கிறார் போல இருக்குது, ஆன்லைன்லேயும் எடுக்கிறார் போல இருக்குது. அவர்களை போய் கற்றுக்குன்னா அவர் எடுப்பார். அப்படியே ஃபுல்லாக அந்த பாகவதம் பூரா நம்ம கற்றுக்கிட்டோம்னா அவருக்கு ஒரு அத்தியாயம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு 11 தடவை படிக்க ஆரம்பிச்சிட்டா சரளமாக வந்துடும்.
வந்துட்ட பிறகு தான் நல்லா சரளமாக வந்துட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பு தான் என்ன பண்ணணும்னா பாராயணம் பண்ண ஆரம்பிக்கணும். பாராயணம் பண்ணால் ஒரு 7 தடவாவது பாராயணம் பண்ணணும். சப்தாகம் நான் மட்டுமே பாராயணம் பண்ணணும். வேறு யாராவது உதவிக்கு ஒருத்தர் வச்சுக்கலாம் கூட, அவ்வளோதான். உதவிக்கு அவரும் நல்லா பாராயணம் பண்ணுறதுல ஸ்கில்லாக இருக்கணும், நல்லா பாராயணம் பண்ண வரணும். அப்போ தான் கரெக்டாக பாராயணம் பண்ணி முடிக்க முடியும் மதியானத்துக்குள்ளே. இல்லைன்னா மறுநாள் தான் முடிக்க முடியும். அதனால் கஷ்டமாயிடும். எல்லோரும் ஸ்டெமினா வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், 2 பேர் வச்சுட்டு பாராயணம் பண்ண ஒரு 7 பாராயணம் ஒரு 8 பாராயணம் பண்ணாவே போதும். அப்புறம் ஒரு 10 பாராயணம் பண்ணணும். அதுக்கப்புறமா கதைகளை நிறைய கேட்கணும். இப்போ நான் பாராயணம் பண்ணேன் இல்லையா, ஒரு நாள் பாராயணம் பண்ண 2 பாராயணம் நம்ம உடனே உபன்யாசம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நிறைய கதைகளை கேட்டிருப்போம். ஸ்ரீ அண்ணா வாக்குலையோ இல்லை பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்குலையோ கதைகள் கேட்டு அதனால் தரவாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருந்து அதுக்கு பிறகு நீங்கள் உபன்யாசம் பண்ணால் பலிதமாகும். எந்த குருமாரத்தில் கதை கேட்கலையோ அந்த ஒரே இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் மட்டும் பாகவதம் கையணும், இல்லை ஸ்ரீ அண்ணாக்கள் மட்டும் பாகவதம் கையணும். அப்போ அந்த ஸ்டைலில் அப்போ தான் நீங்கள் அது வழியை கரெக்டாக கடைப்பிடிச்சி அப்படி உபன்யாசம் பண்ண முடியும். நம்ம நிறைய கேட்கலாம், ஆனால் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டைலில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அண்ணா வழியில் பார்த்தா அண்ணா எப்படின்னா சரள ஹிருதயத்தோடு நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவார், சுதந்திரமாக சொல்லியிருக்கோம். இதுதான் அப்போ ஸ்லோகங்கள்லாம் படித்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அப்போ நிறைய ஆனால் கதைகளை நிறைய கேட்கணும். தொடர்ந்து கதைகளை கேட்டு ஒரு தடவை 10 தடவை கேட்டு அந்த ஒரு நாள் கதை கேட்டு அது மனசில் பதிஞ்சிச்சுன்னா அப்புறமா நீ வந்து என்னென்னா நீ மூல பாராயணம் பண்ணிட்டு ஒரு 7 மூல பாராயணம் பண்ணிட்டேன், ஒரு 8 மூல பாராயணம் பண்ணிட்டேன். ஏன்னா சப்தாகன்றது 7 நாள், அந்த 7 நாள் கணக்கு வச்சு 7 தடவை மூல பாராயணம் சப்தாகமாக நம்ம மூல பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீ வந்து காலையில் மூல பாராயணம் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது ஏற்பாடு பண்ண பாகவதம் அப்படின்னா அப்போ தான் ஜனங்க நமக்கு ஒரு 4 பேர் தலை காட்டுவாங்க. அப்புறமா 40 பேர் வருவாங்க, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. அப்போ தான் கதை சொல்லக்கூடிய ஒரு ஞானம், எப்படி கதை சொல்லணும், எப்படி பக்குவமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு நல்ல ஞானம் நமக்குள்ளே உதயமாகும். அதுவும் குருவனுடைய அனுகிரகம் இருக்குது, ஸ்ரீ அண்ணாவுடைய அனுகிரகமும் இல்லை மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜியுடைய அனுகிரகமும் அதுபோல் சில பிரபுபாதனுடைய அனுகிரகமும் அதுபோல் மகானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டு அப்புறம் நீங்கள் சப்தாகம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குருமார்களுடைய வாக்குப்படியே நீ உபன்யாசம் பண்ணணும். நம்ம ஏதோ மாற்றக்கூடாது. அப்போது அந்த உபன்யாசம் பண்ணால் கண்டிப்பாக ஜனங்க வருவாங்க. உங்கள் பாகவதம் தேன் மாதிரி இனிக்கும். இதுதான் ரகசியம். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரகசியம் கிடையாது. நீங்கள் நாம சங்கீர்த்தனமும் அது நிறைய நாம சங்கீர்த்தனம் தான் பாகவதத்தை சரளமாக படிக்க வைக்கும். அப்போ தடுமாறாமல் சரளமாக படிக்க வைக்கும் பாகவதத்தை நல்லா படிக்க தான் தபசு கூடும். தபசு அதிகமாக கூட தான் உங்களுக்கு உபன்யாசம் வந்து ஃப்ளூயன்சியாக உபன்யாசம் பண்ண சரளமாக என்ன மாதிரி திக்குவாக இருக்காது, சரளமாக உபன்யாசம் பண்ண வரும். எனக்குலாம் சரியாக வராது, எனக்கு இதெல்லாம் தகுதியே கிடையாது. ஆனால் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதனால் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணணுன்னு என்ன கேட்காதீங்க. ஆனால் நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் நான் அப்படி ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணும்போது நடந்தது, அதுக்காக சொல்கிறேன். அப்போது நான் எங்கேயும் போய் கற்றுக்கல பாகவதம் மூல பாராயணம்லாம், அது பகவானாக கொடுத்த கிஃப்ட்டு, அதனால் ஈஸியாக பாராயணம் பண்ணிட்டேன். ஆனால் ப்ரொசீஜர் இதுதான். இப்படி ப்ரொசீஜராக யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு தபசு கூடிச்சுனாவே அவர்களுக்கு ஜனங்க வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்கிற பாகவதத்துக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கும், உயிரோட்டம் இருக்கும். அப்போ கேட்குறவங்களுக்கு இனிப்பாக இருக்கும் பாகவதம். ஆஹா அருமையாக சொன்னார்ப்பா, ரொம்ப பெருசாக ஆஹா ஓஹோன்னு அங்கே கோட் பண்ணல, சிம்பிளாக தான் சொன்னார். ஆனால் அருமையாக இருந்தது அந்த பாகவதம் கேட்கறதுக்கு. மறுநாள் போய் கேட்கலாம் போல் ஆசையாக இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறது கதை பார்த்தா எளிமையான கதையாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறவங்க எளிமையாக அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த கதையை வந்து எப்படி ரொட்டீனாக பண்ணணுமோ அழகாக சொல்லுவாங்க. கதையை சொல்லி 7 நாள் பூர்த்தி பண்ணும்போது திருப்தியாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த முறைப்படி யாருன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க பாகவதத்தில் நம்பர் 1 வருவாங்க. நான் சொல்ல சத்தியம், இதில் மாற்றமே கிடையாது. ஸ்ரீ அண்ணா உபன்யாசத்தை நல்லா கேளுங்க. ஆனால் அண்ணா சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லணும்னு நம்மளால் முடியாது. அதில் கொஞ்சம் சொல்லலாமே, ஒரு 2 மணி நேரம் இப்போலாம் வந்து அண்ணா 4 மணி நேரம் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் உபன்யாசம் வந்து 4 மணி நேரம் சொல்லியிருக்காரு, 2 வேளை பிரவச்சனம். அவ்வளவும் சொல்ல முடியாது. அதில் குறைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக சொல்லலாமே உபன்யாசத்தில் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அண்ணாவது ஃபுல்லாக கேட்டு நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 மணி நேரத்தில் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க. இப்போ உபன்யாசம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 மணி நேரத்துக்கு நம்ம உபன்யாசம் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பாகவதத்தில்.
ஒரு 4 ஸ்லோகம் சொன்னாலும் நச்சுன்னு இருக்கும், 4 ஸ்லோகம் சொன்னாலும் நச்சுன்னு இருக்கும், சுகமாக இருக்கும். இதுதான் சுகமாக பாகவதம் சொல்லக்கூடிய வழி. அப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து என்னென்னா நடுவில் விட்டுருவாங்க, சில கதைகள்லாம் தாண்டி தான் போவாங்க. ஆனால் ஏன்னா 7ஆவது நாள் முடிக்கணுமே. சில பேர் ருக்மிணி கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, சில பேர் வந்து 12 ஸ்கந்தமும் ஃபுல்லாக சொல்லி பூர்த்தி பண்ணிடுறாங்க உபன்யாசத்தில். அது எப்படி நம்மளுக்கு வசதியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். சில பேர் 7 நாள் முடிக்க வேணாம், 12 நாள் 15 நாள் வச்சுக்கலான்னு சொன்னால் கூட இன்னும் சூப்பர், நல்லா விஸ்தாரமாக கதை சொல்லலாம். கதை தெரிஞ்சவங்களுக்கு சூப்பரு, பரவாயில்ல கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லலாம். இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் 15 நாள் வச்சாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நிறைய கதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு. இப்போ கதை தெரியாதவங்கன்னா பரவாயில்ல 7 நாளே போதும், அவங்களுக்கு 2 ஹவரில் அவங்களுக்கு தெரிஞ்சது வரையும் சொல்லிட்டு அடுத்தது போயிடுவாங்க. இந்த கதை நம்மளுக்குள்ளவே நாமளே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். எடுத்து வச்சு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னால் போதும். அந்த கதை ஸ்லோகத்தை கம்மியாக சொல்லி கதையை நல்லா விஸ்தாரமாக சொன்னால் ஈஸியாக புரியும், நல்லாயிருக்கும். கதையை விஸ்தாரமாக சொல்லலாம், அப்படி சொல்லலாம். அப்படி 7 நாள் சப்தாகம் முடிச்சிடலாம், அப்போ திருப்தியாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து மறுபடியும் ஒவ்வொரு தடவை கதை சொல்லும்போது, கதை சொல்ல மட்டும் இல்லை, கதை முடிஞ்சது அது பிறகு ஒரு மாதத்துக்கு ஒரு இடத்துல தான் கதை வருது, அதுக்கப்புறம் வந்து யாரும் கதை கூட மாட்டாங்கன்னா அது வரைக்கும் நீ மூலப்பாராயணம் பண்ணலாமே. நீயே சும்மா இருக்கிற. நிறைய பேர் பண்ணுற தப்பு, உபன்யாசங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, எதுவும் எனக்கு வரல, எனக்கு எதுவும் வரல, யாரும் என்ன பாகவத்துக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லி சும்மா தூங்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு கதைக்கு கூப்பிட்டோம், ஆனால் நம்ம மூலப்பாராயணம் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருக்கணும். தினமும் பாகவதம் மூலப்பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் ராமாயணத்துக்கும். அப்போ நம்ம என்னென்னா ராமாயணம் 9 நாள் நவாகம் ராமாயணம் நல்லா பாராயணம் பண்ணணும். அதில் நல்லா ஸ்கில் ஆகணும். அதே மாதிரி அது கற்றுண்டு, அது பதமாக கற்றுண்டு, அப்புறம் நல்லா பாராயணம் பண்ண அது நல்லா பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு அத்தியாயம் 11 தடவை படித்து நல்லா சரளமாக. ராமாயணம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, இருந்தாலும் அது கூட சில இடத்துல கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு சில சமயத்தில் அது கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா படிக்க வந்துடுச்சுன்னா, அப்போ சரளமாக படிக்க வந்துடுச்சு, அதுக்கு நம்ம வசப்படுத்திக்கணும். அது நல்லா படித்து அந்த ராமாயணத்தை வசப்படுத்திட்டு அது பிறகு இதெல்லாம் இந்த கஷ்டம்லாம் படணும். அப்போ இந்த கஷ்டம்லாம் பட்டால் தான் இந்த ராமாயணம். இப்போ செல்வம்லாம் வந்து என்னென்னா, லக்ஷ்மி வந்து திருப்பாற்கடல் கடையும் போது பெருமாளை தேடி வந்து மாலை போட்டான். லக்ஷ்மி வந்து உன் கடமை செய்யும்போது தேடி வருவாள். ஆனால் நம்ம லக்ஷ்மி தான் தேடி போகிறோம், சரஸ்வதி தான் தேடி போக வேண்டியிருக்கு. அதாவது சரஸ்வதி அடையணும்னா, அதாவது நல்லா கல்வி வேணும்னா நல்லா கஷ்டப்படணும், அதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும், அப்போ தான் கல்வி கிடைக்கும். நல்லா கொஞ்சம் நம்ம ஆப்போசிட்டாக செய்கிறாங்க. இப்போது கல்வி வந்து தன்னாலே வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் செல்வம் வந்து நல்லா தேடி ஓடுறாங்க இன்றைக்கி கலிகாலத்தில். ஆனால் உண்மையிலேயே பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னது என்னென்னா, கல்வி வந்து நம்ம தேடி போகணும், ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனால் செல்வம் வந்து நம்ம உட்காந்தத்தில் அதுவே தேடி வரும், அது தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. இதுதான் விஷயம். சரி, அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மூலப்பாராயணம். இப்போ ராமாயணம் மூலப்பாராயணம், ராமாயணம் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்கில்லாக ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். கற்றுன பிறகு அதை நல்லா பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணி தபசு, ராமாயண பாராயணமே தபசுன்னுவார் ஸ்ரீ அண்ணா. ராமாயண உபன்யாசம் சொல்லியிருக்காரு, கேட்டு பாருங்கள், நான் சீடியில் கேட்டிருக்கேன். அப்போ அதை பாராயணம் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் சொல்கிற கதை, ராமாயண கதை நல்ல மெருகத்தனை மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறேன், ஜீவன் உள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் அந்த கதையானது. அப்படி கதை சொன்னால் தான் அந்த கதை வந்து கேட்குறவங்களுக்கு ருசியாக இருக்கும். அப்போது உங்களை வந்து 10 பேர் வந்து பாகவத கதை கேட்பாங்க, ராமாயண கதை கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த சுபத்ரா மாதாஜி அவங்களாம் ஸ்ரீ அண்ணா வழியில் வரவங்க. சுபத்ரா மாதாஜி அந்த மாமி வந்து அவங்க சொல்கிறாங்க கதை ராமாயணம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது கதை, போய் பாருங்கள். எப்படி அவங்களால அப்படி சொல்ல முடியுது, அது எப்படி நம்மளுக்கு சுவையாக இருக்குது? ஏன்னா அவங்களால தபஸ் இருக்குது. அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு வருவாங்க, அதுக்குன்னு அந்த மூலப்பாராயணம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ மூலப்பாராயணமே தொடர்ந்து பண்ணால் நிறைய ஸ்லோகங்கள் உனக்கு மனப்பாடம் ஆகிடும், நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போது நீ நோட்ஸ் எடுக்கிறத காட்டிலும் நீ வெறும் மூலப்பாராயணம் பண்ணாலும் நிறைய ஸ்லோகங்கள் உனக்கு உன்னை அறியாமலேயே உனக்கு அந்த மூலப்பாராயண ஸ்லோகங்கள் மனப்பாடம் ஆகிடும். அது மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து நீ உபன்யாசம் பண்ணும்போது சரளமாக டக்குன்னு வரும் அந்த ஸ்லோகங்கள். இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு. அப்போ கதை சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரில. நான் என்ன சொல்ல வந்தேன், இப்போ நாம சித்தி ஏற்படணும்னா, நாம சித்தி உங்கள் நல்ல சித்தி அடைஞ்சால் தான் நீ நாம பிரச்சாரம் பண்ணும்போது 4 பேர் வருவாங்க. அப்போ உன் நாம சிங்கத்துக்கு மகிமை அதிகமாக இருக்கும்.
அப்போது உனக்கே நீயே நாம சொல்லாமல் சித்தி அடையலாம் அப்படி எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நீ சொன்னால் பாகவதத்துக்கு 10 பேர் வரமாட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ பாகவதம் நல்லா படிக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கோம். ஒரு ராஜா பொன்முடிப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பாகவதர் வந்து அங்கே நான் பாகவதம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரே முன்னாடி வந்தார். அவரே தானே தள்ள அக்ஷதை போட்டுன்னு வந்தார். அப்படின்னா பாகவதம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொன்னார். அப்போ அந்த ராஜா நான் சொன்னார், ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க. ஏதோ பொன்முடிப்புக்கு சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு வந்து பாகவதம் சொல்லணும்னு வந்துட்டாரே தவிர, அப்போது அவர் பாகவதம் படிக்கிறவன் தான் அப்படி சொல்ல மாட்டார். நான் வந்து உங்களுக்கு பாகவதம் சொல்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. வாய்ப்பு பகவான் அல்லவா கொடுக்கணும். பாகவதத்துக்கு நான் அதான் சொல்கிறேன், இன்விடேஷன் கிடையாது, இன்டிமேஷன். பாகவதம் நடக்குதுன்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரணும். அப்போ உங்களுக்கு வர்றதுக்கு உங்கள் தபஸ் இருக்கணும். அதுக்கு தான் பாகவத பாராயணம் பண்ண சொல்கிறது. அதுக்கு தான் என்ன பண்ணார், இவர் பாகவத பாராயணம் பண்ண சொன்னார். யார்? அந்த ராஜா. அப்போது அவருக்கு ஒரு ரூம் கொடுத்து அந்த பிராமணருக்கு அது பாட்டுக்கு பாராயணம் பண்ண வச்சார். 1 மாதம் பாராயணம் பண்ணார். அப்போ 2 மாதம் பாராயணம் பண்ணார். அப்போ 3ஆவது மாதம் பாராயணம் பண்ணால் ஆளே காணாமல் போயிட்டார். எங்கே போனார்னா காட்டுக்கு போயிட்டார். இதுதான் பக்குவம் அடைந்ததுக்கு அடையாளம். பாகவதம் பட்சத்தினுடைய அடையாளம் இதுதான், பக்குவம் அடைஞ்சது. அப்போ பாகவதம் படிக்க அவருக்கு அந்த பாகவத சித்தி ஏற்பட்டுச்சு. இப்போது நாம சித்தி ஏற்படுறவங்களுக்கு நாம சித்தி ஏற்படும். பாகவத சித்தி இருந்தால் பாகவத சித்தி ஏற்படும். ராமாயண சித்தி ஏற்படும். அவன் ராமநாமம் சொல்கிறேன்னா ராமநாமம் அந்த நாம சித்தி ஏற்படும். இப்போ ராமாயணம் பாராயணமே அவங்களுக்கு சித்தி ஏற்பட்டுரும். தெரியுமா? இப்போது ஒரு குருவிலேருந்து வால்மீகிலேருந்து கற்றுண்ட அந்த லவகுசர்கள் ராமாயணம் பாடினதால 32 நாள் அஸ்வமேதம் ராமாயணம் பாடினதால அத்தனை பேருக்கும் பகவானுக்கே ராமருக்கே தத்பூதிகரம், அவருக்கே சீதையை பிரிந்த துக்கத்தை போக்கி அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா அப்போ அந்த லவகுசருக்கு எந்த அளவுக்கு தபஸ் இருந்தது, ராமரே சந்தோஷம். அந்த அஸ்வமேத மண்டபத்தில் கேட்ட அத்தனை அயோத்தியாவாசிகளுக்கும் வைகுண்ட பலனே கிடச்சிதுன்னா அப்போ அந்த அந்த ராமாயணம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சித்தி கொடுத்துருக்கு. ஏன்னா குரு வழியில் வந்தது. வால்மீகி வாக்கில் வந்து அதே ஸ்வர ஆலாபனையோட நல்ல தந்திரி லயம் ஒத்து பாடக்கூடியவர்களாக, அந்த வீணையில் மீட்டி பாடக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட தபஸை மேற்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சிறந்த தபஸ்விகளாக அஸ்வினி தேவர்கள் போல் ராமரை பார்த்தா ராமரை வந்து கனலில் பார்த்தா அந்த கனலில் பிம்போத்திதோ அந்த பிம்பம் வெளியே வான்னு சொன்னால் தன்னாலே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட லவகுசர்கள். அப்போது அவர்களுக்குள்ளே அந்த தபஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னா வால்மீகி எழுந்தது வந்தது. அது அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை அடிக்கடி பாடி அது நல்லா அது எந்த இடத்துல சம்ஷேப ராமாயணம் சொல்லணும், எந்த இடத்துல விஸ்தாரமாக சொல்லணும், 32 நாள் ராமாயணம் எப்படி சொல்லணும், 9 நாள் ராமாயணம் எப்படி சொல்லணும், கிராமங்களில் போய் எப்படி பாடணும், நகரங்களில் எப்படி பாடணும், அங்கே மக்கள் கூட்டம் இருக்கிறதெல்லாம் பாடின்னு போனாங்களாம். அது மாதிரி எந்த இடத்துல எவ்வளோ பாடணுன்றது வால்மீகி சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி அந்த ராமாயண காவியத்தை ஒரு பயிற்சி பெற்றார்கள். அவர்கள் பயிற்சி பெற்று அது முறையாக ஒரு குருகுலத்தில் வாசம் பண்ணி அந்த பாகவதம் அந்த ராமாயணம் பூரா கற்றுக்கொண்டார்கள். ராமாயணத்தை கற்றுக்கொண்டு தான் அதை அபியாசம் பண்ணி அந்த ராமாயணத்தில் நிஷ்டையாக இருந்து அதுக்கு பிறகு ராமகதையை பாடினா அவர்கள் சொல்கிறது என்னென்னா பிரத்யக்ஷமே விதர்சிதம். இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்குது இந்த ராமாயணம் கேட்கும்போது, அவ்வளோ சுவையாக இருக்குது, அதே காதுக்கு ரசமாக இருக்குது, மனசுக்கு அப்படி இருதயத்தை கொள்ளுதே, என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரசித்து கேட்குறாங்க. ஏன்னா அந்த லவகுசர்கள் அப்படிப்பட்ட பரம பாகவதர்கள், அவர்கள் அப்படிப்பட்ட ராம பக்தர்களாக திகழ்ந்தார்கள். ராமருடைய குழந்தைகள் தான். ஆனாலும் அதுக்கு அவர்களே கற்றுக்கணுன்னா ஒரு வால்மீகி வேணும், ஒரு குருநாதர் வேணும். ஒரு குருநாதர் வாக்கில் ராமாயணம் கற்றுண்டா தான் அந்த ராமாயணமாக தான் அவளுக்கு பலிதமாகும். அவங்களுக்கு அந்த ராமாயணம் உயிரோட்டமாக இருக்கும். அதனால தான் அவர்கள் சொல்கிற ராமாயணமானது எல்லாருக்குமே அப்படியே கையில் இருந்த பொருள்லாம் அப்படியே கொடுத்துட்டாங்களாம். ஒருத்தர் அந்த சிக்கு பலகை அந்த புஸ்தகத்தை வச்சு படிக்கிறதுக்கான பலகையை கொடுத்துட்டாராம், அந்த ஓலைச்சுவடியை வச்சு படிக்கிறது பலகை கொடுத்துட்டாராம். சில பேர் தலையில் அந்த குடுமி கட்டுறதுக்கான ஒரு கயிறு அதை கொடுத்தாராம். அது சில பேர் வந்து மரபுரி கொடுத்தாங்களாம், சில பேர் மாந்தோலை கொடுத்தாங்களாம், சில பேர் கடத்தை கொடுத்தாங்களாம், சில பேர் கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாங்களாம், இந்த தீர்க்காயுஷாக இருப்பா அப்படின்ட்டு ரிஷிகள். அந்த தபோதனர்கள் ஆகிய அந்த தபஸ்வியுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் போய் போகாது. இவங்களை சேமமாக வாழ வைக்கணும். அதே மாதிரி ராமரோட சேமமாக வாழ வச்சுது. அது மாதிரி அவர்களை ராஜ்யத்தில் உட்கார வச்சது எதனால்னா இந்த ராமராஜ்யத்தில் உட்கார வச்சது யாரும் லவகுசரில். அப்போ எதனால் இதெல்லாம் அடைஞ்சாங்க? ராமாயணம் பாராயணம். அந்த ராமாயணத்தை ஒரு முறையாக ஒரு குருவிடத்தில் வால்மீகத்தில் கற்றுண்டு அது திருப்பி அதையே பாராயணம் பண்ணி அதை பாட கற்றுனாங்க. அந்த ராகஸ்வரூபத்தோடு பாட கற்றுனாங்க. இப்போது பல ராகங்களில் இப்போ பாடுறாங்க. சுபத்ரா மாதாஜி அண்ணாவுடைய பெண் இருக்காங்களே அவங்க அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது எந்த ராகத்தில் பாடணுன்னா சொல்லி கொடுக்குறாங்க. அழகாக
எப்படி பாடணுன்னு தான் சொல்லி அருமையாக இருக்குது. அது மாதிரி கற்றுணும். அதுபோல் ஒரு ராக ஆலாபனையோடு கற்றுண்டு அந்த மெனக்கெடணும். அந்த மெனக்கெட்டு நம்ம கற்றுட்டோம்னா சரி, நம்மளுக்கு ராக ஆலாபனம் வரலனோட பரவாயில்ல. சாதாரணமாக ஸ்லோகத்தை பாராயணம் சரளமாக பாராயணம் பண்ணி கற்றுண்டாலாவது நல்லா படிக்க கற்றுண்டு திருப்பி ஆவர்த்தி பண்ணி அதை நல்லா பாராயணம் பண்ண வந்துச்சுன்னா அதற்கு பிறகு ராமாயணம் பாராயணம் சாயங்காலம் உபன்யாசம் பண்ணால் தேன் மாதிரி நிற்கும். இதுதான் விஷயம். எதுவும் கற்றுக்காமல் அபியாசம் பண்ணாமல் திடீர்னு அப்படியே திடீர்னு குதிரை கொம்பு மாதிரி முளைச்சிடணுன்னா நடக்குமா? குதிரை கொம்புண்டா முளைக்குமா? முளைக்காது. அது மாதிரி தான் முயல் கொம்புண்டா அது எப்படி முளைக்கும்? ஆகாசத்தில் டக்குன்னு பிச்சுன்னு வந்துடணும். நம்மளுக்கு பக்தி அப்படியே வந்துடணும். அப்படியே பகவானுடைய எல்லாம் அனுகிரகம் ஒன்று பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அப்படி வரும். இல்லைன்னா வச்சுக்க அப்போ இதுக்கு மெனக்கட்டணும். இந்த கஷ்டப்பட்டால் தான் வரும். அப்போ தான் நீ சொல்கிற ராமாயணத்துக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும், அது ஜீவன் இருக்கும் அதில். அப்போது 4 பேருக்குள்ள நீ ராமாயணம் சொல்லணும்னு நீ தம்பாடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொன்னால் உன்னுடைய தபசை நீ இழப்ப. நீ சொல்கிற ராமாயணத்துக்கு வீரியம் இருக்காது. நாமளே போய் வலுவில் போய் ராமாயணம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கிட்டு போய் பலவந்தப்படுத்தி அங்கே போய் ராமாயணம் சொன்னால் நீ சொல்கிற ராமாயணத்துக்கு வீரியம் இருக்காது. அது கேட்கறதுக்கும் அவங்களுக்கு சுவையாக இருக்காது. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி யாரையும் பலவந்தப்படுத்தக்கூடாது. ராமாயணம் சொல்கிறது நம்ம தெரிஞ்சால் போதும். அவங்களா கூப்பிட்டு போய் ராமாயணம் ஏற்பாடு பண்ணி ஒரு தடவை 10 தடவை கேட்டு சரி ராமாயணம் வைங்க வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா போய் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த ராமாயணத்தை நீ சொல்கிற ராமாயணத்துக்கு வீரியம் இருக்கும். அப்போ கதாசாரஸ்ததோ கதக, கதையினுடைய சாரம் இல்லாட்டி போயிடும். கதையினுடைய சாரம் அப்போ தான் பிரகாசிக்கும். அப்போ கேட்குறவங்களுக்கு பக்தி உண்டாகும், ஞானம் உண்டாகும், வைராகியம் உண்டாகும். அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம், குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி எல்லாமே உண்டாகும் அந்த ராமாயணம் கேட்குறவங்களுக்கு. அப்போ எதுவுமே ஒரு ப்ரொசீஜராக ஒரு குரு வழியில் முறையாக நம்ம கற்றுட்டோம்னா அந்த வழியில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நிச்சயமாக அது நம்மளுக்கு பலித்தமாகும், பலன் கொடுக்கும். நம்ம கஷ்டப்படாமல் நம்ம டக்குன்னு நான் ராமாயணம் நானும் சொல்கிறேன், நான் ஏதோ கொஞ்சம் கேட்டிருக்கேன், ஏதோ தெரிஞ்சதை வச்சு நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இப்போ என்ன மாதிரி ஓட்டவாய் ஏதோ தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியாது ஒன்றுமே, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறோம் இல்லையா, அதுமாரி பேசுனா அதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. இதில் பொய் சொல்ல, உண்மை சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஆனால் ஒரு முறையாக கற்றுண்டவங்க பாகவதம் சொல்லும்போது, ராமாயணம் சொல்லும்போது அவங்களுக்கு கூட்டமாக அப்படியே என்னென்னா செக்கப்போடு போடும். அப்படி வருவாங்க ஜனங்கள். ஆமாம், அதையும் பார்த்துருக்கேன். இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமிலாம் பாகவதம் பண்ணுறாரு. அவர் மூலப்பாராயணம் பண்ணிட்டு வருவார். காலைல சந்தியாவந்தம் காயத்ரிலாம் முடிச்சுட்டு எல்லாம் அவர் எவ்வளோ அனுஷ்டானம் காலங்காத்தால் எழுந்து 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து அவர் அப்படி கற்றுவாராம். லைட்லாம் எரியும் அவர் வீட்டில் போனால். அவர் அப்படி மூலப்பாராயணம் பண்ணுவார். அப்படி மூலப்பாராயணம் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், அதாவது என்னென்னா நாம சித்தி ஏற்படுறவங்களுக்கு நாமத்தை நல்லா உறக்க கர்ஜித்து நாம சொன்னால் அவங்களுக்கு சித்தி ஏற்படும். அதே போல் பாகவத பாராயணம் பண்ணுறவங்களுக்கு ராமாயணம் பண்ணால் அது உறக்க பாகவத பாராயணம் பண்ணால் அந்த பாகவத ராமாயண பாராயணமே உனக்கு சித்தி ஏற்பட்டும். அவங்களுக்குள்ளே அந்த பாகவத சித்தி ஏற்படும், ராமாயண சித்தி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க சனை படன். இப்போது சுகாச்சாரியார் என்ன பண்ணார்? சுகாச்சாரியார் நாமசங்கீர்த்தனம் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க, திருப்பி சொல்கிற சுகாச்சாரியார் நாமசங்கீர்த்தனம் நாமத்தை முணுமுணுத்துன்னு இல்லை, அவர் பாகவதத்தை தான் முணுமுணுத்துன்னு இருந்தார். சனை படன்னு எதுனா பாகவதம் படன்னு. நல்லா பாருங்கள், பாகவத மகாத்மியத்தில் சுகாச்சாரியர் என்ன ஜபிச்சுன்னு இருப்பார்னா பாகவதத்தை ஜபிச்சுன்னு இருப்பார். பாகவதமே ஜபம், பாகவத ஸ்லோகங்களையே ஜபிச்சுன்னு இருப்பார் அவர். ஏன்னா அவர் அனவர்தம் பாகவதம் அத்தியாபன முறையில் அடைஞ்சார் பாகவதத்தை. அவருக்கு பாகவதத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. பாகவதம் ஒன்றே போதுமானது. அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர் அவர் வாக்கில் பாகவதம் கேட்டால் ஏன் பரிசுத்த மோட்சம் அடைய முடியாது? கண்டிப்பாக மோட்சம். ஏன்னா அதுவே தபஸு. அவர் இயற்கையிலே பிரம்மனிஷ்டர் வேறு. இன்னும் தேனோடு கலந்த தில்லமுது மாதிரி இன்னும் இந்த தபஸோடு கூடிய இந்த ஒரு பாகவதமும் கிடைச்சதுன்னா சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. அப்போது எஸ்வானுபவம், அப்போ அனுபவத்தோடு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற பாகவதத்துக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு உபன்யாசம் பண்ணுறவங்களுக்கு என்ன தயார் பண்ணிக்கணும்னா, நீ எதை சொல்ல போறியோ அதை நீ ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி அதை மாவாக்கி அதுக்கப்புறம் நீ அதை டேஸ்ட் பண்ணிட்டு அதை பிறகு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி நம்ம ஃபுல்லாக பாகவத பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீ சொல்கிற பாகவதமும் ராமாயணமும் சுவையுடையதாக இருக்கும். இப்போ ராமாயணம் சொல்கிறேன்னா ராமாயணம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு 6-7 மூல பாராயணமாவது பண்ணிடணும்.
நவாகம் பண்ணிடணும். நீ கதை சொல்ல வேணாம், வெறும் மூலப்பாராயணம் மட்டும் பண்ணு. மூலப்பாராயணம் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் கதை கேளு. மகாத்மாக்கள் வாக்கில் கதை ராமாயணத்தை கேளு. ஒவ்வொரு நாளும் அந்த ராமாயணத்தை கேட்டு 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 மனசில் பதிவு வச்சுக்கோ. அது எங்கெங்கே அந்த நோட்ஸ் வருதோ, அவர் சொல்கிற அந்த ஸ்லோகங்கள்லாம் எங்கே வருதுன்னு அதை நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணி அந்த ரெக்கார்டிங் போட்டு கேட்டு 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 அந்த ராமாயணத்தை கேட்டு அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ ஞாபகம் வருதோ அவ்வளோ சொன்னால் போதும். அது ஃபுல்லாக நம்ம சொல்லணும்னு அப்படின்னு டிட்டோவாக இன்ச்சு பை இன்ச்சாக அண்ணா சொன்னது அப்படியே விடாமல் சொல்லணும்னா அது முடியாது. அது என்ன ஞாபகம் வருதோ அது வரைக்கும் எழுதிக்கோ. என்ன உனக்கு யதாத்தீத்தம் யதாமதிகி, புத்திக்கு எவ்வளோ எட்டுமோ அந்தளவுக்கு வச்சு சொன்னாவே போதும். அது அண்ணா சொன்ன மாதிரி நீ ராமாயணம் சொல்லலாம். அப்போ ராமாயணம் கற்றுக்கலாம், பாராயணமும் பண்ணலாம், ராமாயணம் கற்றுக்கலாம். இப்போ நீ ராமாயணமும் சொல்லலாம். அப்படின்னும் போது அது ஒரு நாளில் வந்துடாது. ஃபஸ்ட்டு நான் பண்ண மூலப்பாராயணம் பண்ணோம். அதான் சொல்ல ஒரு 10 மூலப்பாராயணமாவது. இப்போ ராமாயணம்னா ராமாயணம் நவாகம் ஒரு 10 ராமாயணம் ஒரு 90 நாள் ஆகும். நவாகன் தொடர்ந்து நவாகமே பண்ணிட்டு வந்தால் 90 நாள் ஆகும். அந்த 90 நாள் என்ன பண்ணணும்? 90 நாள் கஷ்டப்படணும். 90 நாள்னால் 3 மாதம் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு அந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணு. சாயங்காலம் கதை கேளு. பாராயணம் பண்ணு, சாயங்காலம் கதை கேளு. மதியானத்துக்குள்ளே பாராயணம் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி மதியானத்துக்குள்ளே முடிகிற அளவுக்கு நீ நல்லா ஸ்கில்லாக பாராயணம் பண்ணுறதுக்கு, நல்லா சரளமாக பாராயணம் பண்ணுறதுக்கு நீ அதனால் கற்றுக்கணும் எப்படி ஸ்பஷ்டமாக பாராயணம் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நீ என்ன பண்ண, வார்த்தைக்கு ஒரு குருக்கள் கற்றுன்ட்டு அத்தியாயம், அதுக்கப்புறமா அதை ஒரு அத்தியாயத்தை 11 தடவை படித்து நல்லா சரளமாக்கி அதை வசப்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும். அந்த அத்தியாயத்தை வசப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நீ பாராயணத்தில் இறங்கணும். அதுக்கு பிறகு தான் நீ பாராயணம் பண்ணுறதுக்கு தகுதி. அவர் பாராயணம் பண்ணும்போது என்னென்னா 12 மணிக்குள்ளே 12:30 மணிக்குள்ளலாம் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணிக்குள்ளலாம் கூட நம்ம அந்த ராமாயண பாராயணம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு உட்காந்து கதை கேட்கணும். கதை கேட்டுனா யார் அண்ணாதோ இல்லை யார் உனக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ, யாருடைய கதை ரொம்ப பிடிக்குதோ, யார் சொல்கிற ராமாயணம் ரொம்ப பிடிக்குதோ அந்த ராமாயணத்தை நல்லா கேட்டுக்கிட்டு சில பேர் கம்பராமாயணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம். ஏன் அப்படின்னா நீ கம்பராமாயணம் தான் படிக்கணும். வால்மீகி ராமாயணம் மூலப்பாராயணம் படிச்சுட்டு கம்பராமாயணம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. நம்ம வால்மீகி ராமாயணம் யார் சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். அப்போ வால்மீகி ராமாயணம் ஏன்னா நம்ம அதை தான் படிச்சிருக்கோம். அப்போ வால்மீகி ராமாயணம் சொல்கிற அண்ணா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இல்லை பிரம்ம சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்காரு, இல்லை நொச்சர் வெங்கட்ராம் சொல்லியிருக்காரு, எவ்வளோ மகாத்மாக்கள் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்களது உபன்யாசம் நல்லா கேட்டு அதை நோட்ஸ் எடுத்துங்க. அப்புறம் அது போல் 9 நாள் அதுபோல் ஒரு 10 ராமாயணம் நீங்களே கேளுங்க, சிரவணம் பண்ணுங்கள். 10 ராமாயணம் நீங்களே பாராயணம் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா நீங்கள் ராமாயணம் வச்சு அதுக்கப்புறம் சும்மா ஒரு இன்டிமேஷன் இது போல் ராமாயணம் சொல்கிறதா இருக்கேன் வாங்க அப்படின்னா அப்புறமா ஜனங்க பிச்சுன்னு வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை 10 பேராவது குறைஞ்சபட்சம் வரும் உங்களை பாகவத ராமாயணம் கேட்கறதுக்கு. இது சத்தியம், இது நடக்கும். அப்போ நீங்களே 10 தடவை ராமாயணம், அது தொடர்ச்சியாக ராமாயணம் பாராயணம் பண்ணணும் 10 தடவை. நான் சொல்கிறேன் கேப் விட்டு அப்புறமா 1 வருஷம் போத்து அப்புறம் 1 மாதம் போத்து பாராயணம் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேன்னா தொடர்ச்சியாக ஒரு 10 ராமாயணம் மூலப்பாராயணம் பண்ணிவிட்டு புரிச்சுங்களா. அப்புறமா நீங்கள் உபன்யாசம் பண்ணாதீங்க. சாயங்காலம் உபன்யாசம் கேளுங்க. யாருக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு உபன்யாசம் கேளுங்க. இது 10 ராமாயணம் பாராயணம். அப்புறமா நீங்கள் 10வது 11வது ராமாயணம் மூலப்பாராயணம் பண்ணுங்கள். மூலப்பாராயணம் பண்ணிட்டு அப்புறமா இன்டிமேஷன் கொடுத்த உடனே இதை நித்தியமாக ஆகிடணும் இந்த ரொட்டீன் அந்த பாராயணம். அதுமாதிரி யார் கூப்பிட்டீங்கன்னா தன்னாலே வருவாங்க ராமாயணத்துக்கு. அப்போ ராமாயணம் நீங்கள் அதனால தான் மூலப்பாராயணம் காலைல பண்ணிவிட்டு போய் சாயங்காலம் உபன்யாசம் பண்ணால் சொல்கிற உங்கள் வாக்கில் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ கேட்குறவங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு இன்னும் மறுநாள் கேட்கலாம். அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக முடிப்பீங்க. அதுக்கான ஞானத்தை பகவான் கொடுத்துருவான். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் எப்படி முடிக்கணும், அந்த 2 மணி நேரத்தில் எப்படி முடிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். உங்களுக்கே ஐடியா கிடச்சிடுன்னா அந்த 2 மணி நேரத்தில் அந்த உபன்யாசம் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்படியே நீங்கள் ராமாயணத்துலேயே ஸ்கில் ஆகிடலாம். அப்புறம் பாகவதத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த பாகவதத்தை நல்லா ஒரு சப்தாகம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிடணும். ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே ஒரு சப்தாகம் பண்ணிவிட்டு அது பிறகு மறுபடியும் சப்தாகம் பண்ணும்போது மூலப்பாராயணம் காலைல பண்ணிட்டு அப்புறம் சாயங்காலம் போய் உபன்யாசம் பண்ணணும். இதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இதில் என்னென்னா மாற்று கருத்தே கிடையாது. அதனால் ஒருத்தரே பாராயணம் பண்ண அவ்வளோ ஸ்டெமினா இருக்குமானா அதான் 2 பேர் வச்சுக்கணும். 2 பேர் இருக்கணும். 2 பேர் பாராயணம் பண்ணால் தான் இதெல்லாம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம பாராயணம் பண்ணும்போது பூஜை யாரெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு நல்ல புஷ்பங்களால் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு
அதுக்கு பூ பழங்கள்லாம் வச்சுருந்து நல்லா பகவானுக்கு நல்லா நல்லாவே செய்யணும். நல்லா சேர்த்து பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டா பாராயணம் பண்ண முடியாது, தூக்கமாக தள்ளும், பாராயணம் பண்ண முடியாது. நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன் போல் சாப்பிட்டு. அப்படி பார்த்து சாப்பிடக்கூடாது. ஏதோ பாலோ ஏதோ பழமோ சாப்பிட்டுட்டு பாராயணம் பண்ணணும். தண்ணி நல்லா குடிச்சிடணும். எனக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும் பாராயணம் பண்ணும்போது. தண்ணி நல்லா குடிச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் பாராயணம் பண்ணி நீங்கள் சொல்கிற கதைக்கு கேட்குறதுக்கு ஜனம் குவியும். ரொம்ப ஈஸி ஜனங்களை கவர்றது. இந்த ஒரு தபஸ் இருந்தது தான் தன்னாலே நீங்கள் சொல்கிற பாகவதத்துக்கு ஒரு வீரியம் இருக்கும். இப்போ நான் சொல்கிற பாகவதெல்லாம் அவ்வளோ வீரியம் இருக்காது. ஏன்னா நம்மளாம் அது மாதிரி இப்போ மூலப்பாராயணம் பண்ணிட்டுலாம் பண்ணல. மூலப்பாராயணம் பண்ணுவேன், இது மாதிரிலாம் அது ஒரு ப்ரொசீஜரெல்லாம் பண்ணுறது கிடையாது. அப்படி ப்ரொசீஜராக பண்ணுறவங்களுக்கு ஜனம் வரும் கண்டிப்பாக. எனக்கு வர்றது கஷ்டம். நம்மளாம் பதித்த பாவன சீதாராம் பகவானாக கை தூக்கி விட்டால் தான் உண்டு. அதுபோல் கடைப்பிடிப்பாங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் என்னென்னா காயத்ரி வேணும், சந்தியாவந்தனம் வேணும், அப்படிப்பட்ட பிராமணனாக இருந்தால் தான் பழிக்கும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு ஜாதி மதம் தான் திருப்பி சொல்கிறேனே. பிரகலாதனுக்கு எப்படி அசுர குழந்தைகள் வசமானாங்க? பக்தினால். அவ்வளோதான். அதுதான் நம்ம செய்யணும். அதனால் ஜாதி மதம் வேதம் இல்லை. நீங்கள் சந்தியாவந்தனம் இல்லை, காயத்ரி இல்லை, எனக்கு எப்படி அப்போ சித்திக்குமா நான் பாராயணம் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக சித்திக்கும். நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள், சித்திக்கும். அதான் நாமத்துக்குள்ளே வலிமை. ஒரு அரை மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்புறம் பாராயணம் பண்ணால் பாராயணம் நல்லா சரளமாக வரும். அது ஹரே கிருஷ்ணானா சொல்லுங்கள், ஹரே ராமனா சொல்லுங்கள், இல்லை ராமராமா சொல்லுங்கள், ஏதாவது ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் பாராயணம் பண்ணால் அந்த நாம பலத்தினால உங்களுக்கு பாராயணம் நல்லா வரும். பாராயணம் பலத்தினால ஆட்டோமேட்டிக் தபஸ் கூடும். தபஸ் பலத்தினால உங்களுக்கு ஜனங்கள் வரும். நீங்கள் சொல்கிற கதையே சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இதுதான் ப்ரொசீஜர். அப்போ நாம சித்தி ஏற்படணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அனவரதம் இரவும் பகலும் நாமா நிறைய சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கணும். அதிகமாக நாமா சொல்லணும். தொண்டை வத்துற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம், மோர் குடிச்சிக்கலாம், எதாவது பண்ணிவிட்டு மறுபடியும் பகவான் நாமா சொல்லலாம். நாமத்தை விடவே கூடாது. அப்போது இரவும் பகலும் யார் நாம சித்தி பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க சொல்கிற நாம சிங்கத்துக்கு ஜனங்கள் குவியம் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாமே ஒரு குரு வழி. அதனால் நாம சிங்கத்தை இப்போ பாகவதம் ஒருத்தருக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறேன், பாகவதம் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா சொல்லிக் கொடுத்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு தபஸ் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற பாகவத பக்தி உங்களுக்கே போயிடும். அப்புறமா என்னன்னா அவங்களுடைய பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எடுத்தவொடனே நான் சொல்லிக் கொடுக்குறேன், நான் குருஸ்தானத்தில் இருக்கேன், நீங்கள் சிஷ்யன் ஆகிடுங்க, எனக்கு நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு அது தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாகவதத்தை உபன்யாசம் பண்ணணும், பாகவதத்தை சொல்லிக் கொடுக்கணும். பொதுவாக உபன்யாசம் பண்ணுறது வேறு. நான் சொல்கிறதுனா பிரத்யேகமாக ஒருத்தருக்கு எனக்கு நீங்கள் நல்லா பாகவத்தை நல்லா சொல்கிறீங்களே, எனக்கு கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் தனியாக கிளாஸ் இருக்குது, அங்கே போயிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடணும். நாம் சொல்லிக் கொடுக்குறது இருந்தால் மெனக்கட்டணும். ஆனால் அவங்களுக்கு நல்லா படிக்க வரணும், ஸ்லோகங்கள் நல்லா படிக்க வரணும், பாராயணம் பண்ண வரணும், அதில் ஸ்கில்ட் ஆகணும். அப்புறமா கதைகளை நல்லா கேட்கணும். அதெல்லாம் முறையாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பாடாத ஆகிடும். நல்லா சொட்டிக்காய் பிடிச்சிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா உடனே கற்பூரம் மாதிரி டக்குன்னு பற்றிக்கும். சில பேர் மக்கா இருப்பாங்க, மூர்க்கரெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் சொல்லிக் கொடுக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் சொல்லிக் கொடுக்குற பொறுப்பை எடுத்துக்கூடாது. நல்லா புரிஞ்சு சொல்லிக் கொடுக்குற பொறுப்பை எடுத்துனா ரொம்ப சிரமம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கற்றுக்கிட்டு தான் பார்க்கணும். கற்றுக்கிட்டு 4 பேர் உபன்யாசம் தான் பண்ணலாம். சொல்லிக் கொடுக்குன்னா இது போல் இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இது மாதிரி வேணால் சொல்லி விட்டுருங்க. இது மாதிரி சொல்லி நீங்கள் இப்படி போல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாகவத சித்தியோ அந்த ராமாயண சித்தியோ இல்லாட்டி பகவான் நாம சித்தியோ ஏற்படும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் ஒரு இடத்துல கற்றுக்கணும். கண்டிப்பாக ஸ்லோகமாக நல்லா படிக்கிறது, ஸ்பஷ்டமாக சரளமாக படிக்கிறது கற்றுக்கணும். சரி, நான் இது ஏன் சொன்னேன்னு எனக்கே தெரில. இப்போ நாம சித்தி ஏற்படுறதுக்கு சொல்லியிருக்கேன், பாகவத சித்தி ராமாயண சித்தி ஏற்படுறதுக்கான வழி சொல்லியிருக்கேன். அதனால் இது புரிஞ்சிக்கணும். அதனால் ராமநாம சித்தி அது ராதாகிருஷ்ணா ஏதோ ஒன்று அந்த நாமத்தை நிறைய ஜெபிக்கணும். நாம இல்லாமல் பாகவதம் இல்லை, ராமாயணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம பலத்தினால்தான் பாகவத ராமாயணம் கூட சித்தி ஏற்படும். அப்போது என்ன பண்ணணும், நாம சொல்லிட்டு அப்புறம் நான் பாகவதம் பாராயணம் பண்ணேன். இப்போது சுகாச்சாரியம் நல்ல பாகவத சித்தி அடைஞ்சிடுச்சு, பாகவதம் நல்லா சரளமாக வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ நாம தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை. பாகவதத்தில் நாம இருக்குது, அது போதும். அதனால் பாகவதம் மட்டுமே அப்புறம் பிடிச்சிக்கணும். ஆரம்பத்தில் பாகவத ராமாயணம் படிக்க வரல ஸ்லோகங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நாம சொல்லணும். நாம சொன்னால் தான் நல்லா படிக்க வரும். படிக்க நல்லா வந்துட்ட பிறகு அப்போ தேவையில்லை. அப்புறம் நீ பாராயணம் பண்ணுறதே நாம சங்கீர்த்தனம் ஆகிடும். எது
பாகவத பாராயணம் பண்ணுறதே போதும், ராமாயணம் பாராயணம் பண்ணுறதே போதும். இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிலாம் அப்போ கூட நாமா சொல்கிறாங்க. அவங்க நிறைய அனுஷ்டானம் பண்ணுறாங்க. நிறைய அனுஷ்டானம் பண்ணுறவங்களும் சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் நிறைய அனுஷ்டானம் பண்ண முடியாதவங்க ஏதாவது ஒன்றை அனுஷ்டானம் பண்ணாவே போதும், அதுலேயே அவங்களுக்கு சித்தி ஏற்பட்டுரும். இப்போது நாமா சொல்கிறாங்க. நாமா பிடிச்ச அப்புறமா வந்து இப்போ நான் சொன்ன சுகாச்சாரியார் என்ன பண்ணார், பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணுறார். அதே தான் சனை படன்னு அதையே பாராயணம் பண்ணியிருக்கார். அதுவே போதும், அதுவே சித்தி ஏற்பட்டுரும். அது அவங்க அப்போ எங்கேயா சுகாச்சாரியர் ராமாயணம் சொன்னார்னு வருதா, பாகவதம் மட்டும்தான் சொன்னார் வந்து. அப்போது அதில் அவங்கவுங்க இப்போ சூதர் தான் பார்த்தா 18 புராணமும் சொன்னார் வந்து. அந்தளவுக்கு அதில் அவர் தீவிரமாக இருந்தார், அவருக்கு அப்படி எழுதப்பட்டிருக்கார். அதனால் நம்மளுக்கு இப்போ ஒன்றுன்றது 1 2 இப்போ ராமாயணமும் நல்லா பாராயணம் பண்ணால் அதுக்கு தகுந்த தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ ராமாயணத்துக்கு நம்மளை ஒப்படைச்சிடணும். அப்போ ராமாயணத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அந்த ராமாயணத்திலே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ ராமாயண பாராயணம் நிறைய பண்ணணும், ராமரை பற்றி நிறைய பேசணும், ராமரை பற்றி நிறைய கேட்கணும். அப்படி பண்ணிட்டு அவ்வளோமா நம்ம ராமாயணம் சொன்னால் அது ராமாயணம் நல்லா இனிக்கும். இந்த சமயத்தில் பாகவதம் பட்சின்னு இருக்கக்கூடாது. பாகவதத்தை அப்படியே தூக்கி ஓரம் கட்டிடணும். ராமாயணம் மட்டும்தான் அந்த 9 நாள் ராமாயணம் சொல்ல போகிறது நம்மளுக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஒரு இடத்துலன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நீ 9 நாள் நீ வீட்டில் ராமாயணம் பாராயணம் பண்ணிடணும். ராமாயணம் நிறைய கேட்கணும் சாயங்காலம். அப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் அப்பளமா நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ராமாயணத்துக்கு நல்ல வீரியம் இருக்கும். அது பிறகும் நீ ராமாயணம் கூப்பிட்றாங்கன்னா அந்த ராமாயணம் சொல்கிற முதல் நாள் பாராயணம் என்னவோ பாலகாலத்தில் 76 சர்க்கம் படிச்சிடணும். கூட ஒருத்தரே படிக்க முடியாது, 2 பேர் சரி மாற்றி படிச்சிடணும். படிச்சுட்ட பிறகு தான் நீ உபன்யாசமே பண்ணணும். அப்போ உங்களுக்கே அந்த ஸ்டெமினா இருக்குது, 76 சர்க்கம் நான் படிச்சிடணும்னா தாராளமாக பாராயணம் பண்ணுவேன். நல்லா முணுமுணும் பாராயணம் பண்ணுவோம், நல்லா வாய் விட்டு பாராயணம் பண்ணணும். ஆனால் ரொம்ப நேரம் வந்து ஸ்டெமினா இருக்காது. தீரகண்டை அப்படிங்கிற லிமிட்டாக படிக்கணும். லிமிட்டாக பாராயணம் பண்ணால் நம்ம ரொம்ப நேரம் படிக்க முடியும். ரொம்ப உறக்க கற்றுன்னு படித்தா ரொம்ப நேரம் படிக்க முடியாது, தொண்டை தண்ணி வற்றி போயிடும். அதனால் பாராயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பாராயணம் பண்ணி முடிச்சோடனே சாயங்காலம் போய் கதை சொல்லலாம். அப்போ கதை சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ தடவை பாகவத ராமாயணம் கேட்டுருக்கேன்னா இது எக்ஸாம் மாதிரி தான், எக்ஸாம் படிக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை தரோவாக ரிவைஸ் பண்ணி ஓரலாக அதை மறுபடியும் தனக்குத்தானே ரிவைஸ் பண்ணிட்டு அது ரிவிஷன் தன்னை எழுதி பார்த்துட்டு அப்படிலாம் இருக்காங்களோ அது மாதிரி தான் இதுவும் நமக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு நமக்குள்ளே அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உபன்யாசத்துக்கு வந்தால் அது சரளமாக வரும் உபன்யாசம். இது அபியாச யோகைன்னு, அபியாசத்தினால இப்படி கற்றுக்கொள்ள முடியும். அதனால் பக்தி நமக்குள்ளே வளர்க்கணும், அதான் முக்கியம். நீ இப்படி பாராயணம் பண்ணாவே பக்தி வந்துடும். நீ 4 பேர் சொல்லணுன்றதுக்காக நீ முயற்சி பண்ணுறது போல் பாராயணம் பண்ணால் பக்தி வந்துடும். அதுக்கப்புறம் சன்மானத்துக்கு ஆசைப்படுறது தப்பு. சன்மானத்துக்கு ஆசைப்படக்கூடாது. சன்மானம் வந்து தன்னாலே கிடைக்கும். ஆனால் சன்மானம் கிடைக்காமல் இருக்காது, கிடைக்கும். ஆனால் அது நோக்கம் இல்லை. இப்போ நான் சொன்னது நடுவில் எங்கன்னா சன்மானத்தை பற்றி பேசணுன்னா பேசலை. நீ இதை பாராயணம் பண்ணி ஃபஸ்ட்டு நீ தரவாயிட்டாவே பகவான் மற்றதெல்லாம் தேடி எடுத்து கொடுப்பான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கில்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பாராயணம் பண்ணணும், ராமாயணம் பாராயணம் பண்ணணும், பகவத்கீதை பாராயணம் பண்ணணும். அது மாதிரி நல்லா பாராயணம் பண்ணணும். அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கோம் திருப்பி ஒரு தடவுக்கு பல தடவை படித்து பார்த்து கேட்டு பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அது நோட்ஸ் எடுத்து அதுப்பா நீங்கள் சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வாயில் ஈஸியாக சொல்லிட்டேன், ஆனால் செயல்படுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கஷ்டத்தை பார்க்காம ஆனால் நம்ம முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக பெரிய பலன் உண்டு. அது எது ஒன்றோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இதுதான்னா இதுதான், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு இருந்துடணும். இப்போ நாம மட்டும் போதும் அப்படின்னா நாமத்தை மட்டும் நிறைய கீர்த்தனை பண்ணணும். அந்த சமயத்தில் வேறு எந்த புஸ்தகத்தையும் தொடக்கூடாது. பாகவத ராமாயணம்லாம் ஓரம் கட்டி வச்சிடணும். அதுதான் நாம மட்டும் போதும். இரவும் பகலும் ராமநாமம் மட்டும்தான், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, வேறு இடத்துல கவனமே செலுத்தக்கூடாது. எனக்கு அப்படி தான் மகான் சத்குரு முரளிதர் சுவாமிஜி ராமநாமம் சொல்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா நாமம் சொல்வதை தவிர வேறு சிந்தனை தேவையில்லை அப்படின்னு எழுதியே கொடுத்துட்டார். அதான் குரு வாக்கியம். அப்படி இருந்தால் தான் நாம சித்தி ஏற்படும், ராமநாமா சொல்கிற சித்தி ஏற்படும். அப்போ நீ எப்படின்னா சொல்லிக்கோ, நீ பாட்டானா பாடிக்கோ, ஜபனா ஜபிச்சிக்கோ, நாமத்தை எழுதிக்கோ. மொத்தம் நாம சொல்லி எப்படியாவது நாம கவனத்தை தவிர வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. மொத்தம் அதில் வச்சுக்கோ. அப்படி இருந்தால் தான் உனக்கு நாம சித்தி ஏற்படும். ஒரு நாள் ஏற்படலாம், ஒரு வாரத்தில் ஏற்படலாம், ஒரு மாதத்தில் ஏற்படலாம், ஒரு வருஷம் கூட ஆகும். அது பொறுமையை கடைப்பிடிக்கணும். அதான் சொல்கிறேன், மெனக்கடணும். கண்டிப்பாக கஷ்டப்படாமல் கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பொறுமையை பொறுமை ரொம்ப பொறுமை அவசியம். ரொம்ப
கொஞ்ச கால பொறுமை நீண்ட கால பக்தியை வளர்க்கும். நீண்ட காலத்தில் பக்தியை நிலைக்க செய்யும். நீண்ட கால பக்தியை நிலைக்க செய்யும். கொஞ்ச காலம் பொறுமை தான் வேணும். பொறுமையாக தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து உடனே புரிஞ்சிக்க முடியும், சில பேர் லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க படித்து. அப்போ அது மறுபடியும் அபியாசம் பண்ணி தான் ஆகணும். அது லேட்டாக அதான் சொல்ல, அதுக்கு பொறுமை வேணும். என்னப்பா படித்தவொடனே எனக்கு மனசில் ஃபிக்ஸ் ஆகலை, மெமரியில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு கோவப்படக்கூடாது. மெமரியில் நிற்கிற வரைக்கும் போராடி தான் ஆகணும். திருப்பி போராடி ஆகணும். அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணால் அப்புறமா நல்லா கஷ்டப்பட்டவர் அதுக்கப்புறம் உன் நெஞ்சை விட்டு நீங்காது. அப்புறமா நீ எப்போ கேட்டாலும் உன் மனசுலேருந்து எடுத்து சொல்லுவோம் டக்குன்னு. அது அந்த ஸ்லோகத்தை டக்குன்னு வந்துடும். ஆமாம், அப்படி தான் குந்திஸ்தெல்லாம் படித்தேன். ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டேன், அப்போ சரளமாக வரும். அப்புறம் எப்போ கேட்டாலும் அந்த ஸ்லோகம் உனக்கு மனப்படமாக வரும். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டல, அதான் இப்போ வருது. ஃபஸ்ட்டு கஷ்டப்படுறதுக்கு பால் மாதிரி இருந்தால் இன்றைக்கி இப்படி சரளமாக இப்போ உபன்யாசம் பண்ண முடியாது. பாகவத ராமாயணம் அதான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதுவுமே எந்த ஸ்லோகமே டக்குன்னு மனப்பாடம் ஆகாது. நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம புஸ்தகத்தை பார்த்தே சொல்லலாம். அதை புஸ்தகம் நல்லா வரணும். படிக்க வரணும். இப்போ ஒருத்தர்லாம் 2 தடவை படித்தாவே டக்குன்னு எல்லாம் மனப்பாடம் ஆகிடும். சில பேருக்கு வந்து 10 தடவை படித்தா தான் மனப்பாடம் ஆகும். சில பேர் 100 தடவை படித்தா தான் மனப்பாடம் ஆகும். என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய கெப்பாசிட்டி வச்சு தான், அவங்களுக்கு என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் மனப்பாடம் ஆகும். ஆக மொத்தம் நம்ம மனசை எப்போதும் பாகவத ராமாயணத்துலேயே சுற்றி அதே வந்து. அப்போ எது ஈஸின்னா பகவான் நாம ஈஸி. இப்போ நாமத்தை வந்து கீர்த்தனை பண்ணலாம், சொல்லலாம், எழுதலாம், நாமத்தை ஜபம் பண்ணலாம், இல்லை நாம ஸ்மரணம் பண்ணலாம், நாமத்தை நினைக்கலாம். அந்த நாம சிந்தனையிலேயே நம்ம மனசை வச்சுக்கலாம். எதையாவது ஒன்று செய்துனே அந்த நாமத்திலேயே மனசை வச்சுருந்தா அது ரொம்ப ஈஸி. இப்போ பாகவத ராமாயணம்லாம் கஷ்டம். இப்போ ஸ்லோகமாக படிக்கணும், இது பண்ணணும், அது நோட்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது கதை தெரியணும், அது கதை 4 பேர் கதை கேட்கணும் திருப்பி. அப்புறமா அந்த கதையில் மனசு ஊன்றி போகணும், அப்புறமா லயமாகணும், அப்புறமா தான் அதில் பக்தி உண்டாகும். அப்போ பயிற்சி வேணும். ஒரு நாளில் வராது. நான் தான் சொல்கிறேன், ஒரு நாளில் வராது. அதான் சொல்கிறேன், 1 மாதம், 1 வருஷம் கூட ஆகும், 2 வருஷம் கூட ஆகும். சில பேர் 10 வருஷம் கூட ஆகும் பக்தி வராது. 10 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. 10 வருஷம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, அதனால் தான் பக்தி வராது. 10 வருஷம் கஷ்டப்பட்டுருந்தால் 10 வருஷம் ஆகாது. அவ்வளோ லேட்டாலாம் ஆகாது. உண்மையாக சின்சியராக கஷ்டப்பட்டவங்களுக்கு 10 வருஷம் ஆகாது. அது ஏனத்தானு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் 10 வருஷம் ஆகும். அவ்வளோ அவங்களுக்கு சித்திக்கும். 10 வருஷம் பொறுத்து கூட சித்திக்கும் பக்தியில், பாகவத்தில். அப்போ அந்த பாகவதம் நல்லா ஸ்கில்லாக வரும் அவங்களுக்கு. இவங்களுக்கு ஒரு நாளில் பாகவதத்தை பக்தி வந்துடணும்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்காக நம்ம மெனக்கடணும், அதுக்காக கொஞ்சம் போராடணும். கஷ்டப்படாமல் கிடைக்காது. சரி, ராம 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 ராம. அப்படி யாராவது குருநாதர் பிரசாதம்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். குரு அனுகிரகம் இருந்தால், பகவானுடைய அனுகிரகம் இருந்தால். ஆனால் வீட்டை எப்பொழுதும் சாணித்தியமாக வச்சுக்கிறதுக்கு நல்லா புஷ்பங்களை ஆளுங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். நல்லா குளிச்சிடணும், காலில் ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருந்து அழகாக பார்க்கறதுக்கே ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கணும். வீடு பார்த்தா தெய்வீக மங்களகரமாக இருக்கணும். வீடு பார்த்தா அந்த சாணித்தியமாக இருக்கணும். அப்படி பார்த்தா நீ பாராயணம் பண்ணால் அந்த இடத்துல பகவான் கண்டிப்பாக பிரத்யட்சமாக வந்துடுவான். வீடு பார்த்தா அப்படியே ஒட்டடையும் கட்டடையுமா ஆளுங்கூலமாக பார்க்கறதுக்கு சகிக்காமல் அப்படி இருந்துட்டு அப்புறம் நானும் பாராயணம் பண்ணுறேன், புஸ்தகத்தை வச்சு பாராயணம் பண்ணுறேன், ஒரு பகவான் ஒரு பூ கூட போடல அப்படின்னா அது இடத்துல படிக்க வருன்றீங்க. பாகவதம் எத்தனை தடவை பாகவதம் படித்தாலும் மனப்படமே ஆகாது. பாகவத்தில் ருச்சியாகவும் இருக்காது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீட்னஸ், டிசிப்ளின். ஃபஸ்ட்டு வந்து பூஜை அறையை சுத்தமாக வச்சுட்டு நல்லா பண்ணிக்கிட்டு நாமளும் நீட்டாக இருந்துக்கிட்டு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் டிசிப்ளின், அப்புறம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாம் பக்காவாக இருக்கணும். என்ன வேணுமோ அந்த பொருள்லாம் ரெடியாக இருக்கணும். டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்போ பகவானுக்கு புஷ்பதார்ச்சனை பண்ணிட்டு அப்போ ஒரு நாள் பாராயணம் முடிஞ்சோடனே அந்த புஷ்பம்லாம் கழிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. டக்குன்னு புஷ்பத்தை கழிச்சு இது பண்ணிவிட்டு அந்த புஷ்பத்தெலாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டிட்டு அது ஒரு செடிக்கு போட்டலாம், இல்லாட்டி வேறு எங்கேயாவது போடலாம். அது புஷ்பத்தை தனியாக வச்சுக்கோங்க. அது மற்ற குப்பைகள் எச்சில் குப்பையில் போடக்கூடாது. அந்த புஷ்பத்தை வந்து நம்ம தனியாக ஒரு மூட்டை கட்டி அது குப்பையில் போட்டலாம், இல்லை இப்போ செடிங்களுக்கு எங்கேயாவது போடலாம். இங்கே நிலம் இருந்தால் எங்கேயாவது நம்ம வீடு கொல்லப்புறமாக இருந்தால் அங்கே கூட போட்டுடலாம். ஆனால் அசுத்தமான இடத்துல போட வேண்டாம். பகவானை அர்ப்பணிக்க பண்ணுற புஷ்பத்தை சரி அது எப்படியோ பண்ணிக்கோங்க. ஆனால் அது நம்ம இந்த எச்சில் பதார்த்தம்லாம் வந்து குப்பையாக போகிறோம்ல அதில் போட வேண்டாம். அது தனியாக ஒரு மூட்டை கட்டி தனியாக ஒரு குப்பையில் கூட போட்டுருங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? அது எப்படின்னு பெரியவங்களுக்கு கேட்டுங்க. அது நம்மளுக்கு சரியாக தெரியல. நம்ம செடிக்கு போய்ட்டுருவோம், இல்லாட்டி எப்படியா தனியாக போட்டுருவோம். அதை அந்த பகவான் அர்ப்பணிக்கப்பட்ட புஷ்பங்களை
நாமளே மோந்துப்போம், இல்லாட்டி எல்லோரும் பிரசாதமாக கொடுக்கலாம் அந்த புஷ்பங்களை. அவ்வளோதான், அதை பற்றி கவலை இல்லை. சரி, முக்கியமானது என்னென்னா நம்ம வீட்டை சுத்தமாச்சுன்னா தினமும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த பூக்கள்லாம் எடுத்துகிட்டு புது பூ வைக்கணும், புதுசாக பூ வைக்கணும். அதே சமயத்தில் இப்போ நான் சொன்னலையே, தேன் உள்ள மலர் தான் வைக்கணும். இந்த காவட்டம், தேன் இல்லாத புஷ்பங்களை வைக்கக்கூடாது. தேன் வாசனை வர அந்த மலர் வாசனை வர மலர்களாக வைக்கணும். துளசி காஞ்ச துளசி இருந்தால் போதும், போட்ட துளசியை கூட திருப்பி போடலாம். அதுக்குன்னு அப்படி போட வேண்டாம். இப்போலாம் துளசி சுலபமாக ஒரு 5 ரூபா கொடுத்தாவே நிறைய துளசி கிடைக்குது. பச்சை துளசி கிடைக்குது. அதை ஆஞ்சி அப்படியே வெறும் தழைகளை மட்டும், அந்த காம்பெல்லாம் எடுத்துப்பட்டு ஒரு தழைகள் மட்டும் புஷ்பங்களை கலந்து பகவானுக்கு சமர்ப்பித்து பாராயணம் பண்ணலாம். அப்படி பாராயணம் பண்ணி பாருங்கள். ஒரு பாராயணத்துலேயே உங்களுக்கு அவ்வளோ சாநித்தியமாக இருக்கும். நான் சொல்கிறேன் 10 பாராயணம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் வீடு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் செய்தால் அது உங்களுக்கு காட்டிடும். அதனுடைய எஃபெக்ட் அது காட்டியே தீரணும். அங்கே ஒரு வெடிக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் சொல்கிறேன், நான் 10 பாகவதம் மூலப்பாராயணம் சாதாரண விஷயமா? அப்பா, செம்ம சாநித்தியமாக இருக்கும் அந்த இடத்துல. 10 ராமாயணம் மூலப்பாராயணம் சாதாரண விஷயமா? செம்ம சாநித்தியமாக நீ நினச்சதெல்லாம் நடக்கும். பகவான் அப்படிப்பட்ட தபசு சக்தியை கொடுப்பான் நமக்கு. நல்லா புரிஞ்சு, சாதாரணமாக இருக்கும் சொல்கிறது பார்த்தா, ஆனால் அதை செய்து பாருங்கள். அது வேறு லெவல். உங்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகும். ஆட்டோமேட்டிக்காக ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் அப்படியே பெருக்கெடுத்து விடும். அது ஒரு விரதமாக மேற்கொண்டு நம்ம செய்யணும். அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் இரவும் பகலும் சொல்கிறீங்கன்னா அது ஒரு அப்புறமா ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் போர் அடிக்கும். அதெல்லாம் அந்த போர் அடிக்கிறதெல்லாம் கடக்கணும். அந்த வெறுப்பெல்லாம் கடக்கணும். அதெல்லாம் தாண்டி தான் அப்புறமா திருப்பி தொடர்ந்து முயற்சி பண்ணே வந்தால் ஒரு நாள் அதனுடைய பலனை காட்டும். அப்போ நாமம் நீங்கள் சொல்கிற நாமத்துக்கு அவ்வளோ வீரியமுடையதாக இருக்கும். கை மேலே பலன் கிடைக்கும். அப்படி ஒரு தபஸ் கூடும். இதனால் இப்படி தபஸும் வேணும். தபஸோடு கூடிய பக்தி தான் இன்றைக்கி கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அந்த தபஸுன்ற தனம், அந்த தபோ பலம் தேவைப்படுது கண்டிப்பாக. இல்லைனா எங்கேயோ எல்லாத்துலேயும் போய் தோஷத்து. அதனால் நம்ம எடுத்தவொடனே பிரச்சாரத்துக்கு இறங்கிட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம தபஸை சம்பாதிச்சுட்டு அப்போ பிரச்சாரத்துக்கு இறங்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ நான் சொல்கிறது தபஸ் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? இதை ஃபாலோ பண்ணால் போதுமானது. நல்லா கற்றுட்டு பாராயணம் பண்ணிட்டு அது பிறகு நீங்கள் உபன்யாசம் பண்ணால் நல்லாயிருக்கும். இது தான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சிருந்து, எனக்கு நானே தெரிவிச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரிவிக்கிறது இதுதான் விஷயம். சரி, ராம 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 சீதாபதே ராம ராம. மகான்களை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். போதேந்திராலய சிஷ்ய அண்ணா, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி, மகாராணி சத்குரு முரளிதர் சாமிஜி, இவங்களாம் மகான்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் இதில் நம்ம இந்த 10 ராமாயணம் 10 பாகவதெல்லாம் படிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த படிக்கிற ஆர்வம் நமக்குள்ளே அதிகரிக்கும். இவங்க இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இவங்க அனுகிரகத்தினால படிக்கிறதுனால மகான்கள் படத்தை வீட்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். மகான்களை வச்சு தான் மகான்களோட தூப தீபாரதனை காட்டி மகான்களுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அவன் பகவானை வழிபட்டு மகான்களை குருநாதர், நமக்கு யார் குருநாதர் இஷ்ட குருநாதர் ஒருத்தர் வச்சுருப்பீங்க, அந்த குருநாதருக்கு நம்ம ஸ்தோத்திரம் அவருடைய படத்தை வச்சுட்டு பூஜை பண்ணுங்க. இல்லை மனசால், இல்லை படம் இல்லை மனசால் அந்த குருமாரோடைய பேரை சொல்லி நமஸ்காரம் பண்ணி அவங்க நல்லா மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அது பிறகு ராமாயணமாக பாகவதமாக பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக பெரிய பலன் கிடைக்கும். அதில் உங்களுக்கு பகவானத்தில் நம்பிக்கை இருக்குது, பரவாயில்ல, பகவானே குருவை ஆசிரிச்சுன்னா பகவானே வச்சுங்க தாராளம். பகவானே தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள். மகான்களையும் ஸ்மரணம் பண்ணி, ஆனால் மகான் நினைக்காமல் இருக்கக்கூடாது. போதேந்திராலய சிஷ்ய அண்ணா எல்லாம் நினச்சிக்கணும், மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பிரகலாத நாரத பராசர இந்த மகானுடைய பரம பாகவதர்களையும் ஸ்மரணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பரம பாகவதான் ஸ்மராமின்னு சொல்கிறேன் இந்த பிரகலாத நாரதையும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்மரிச்சுட்டு அதே சமயத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மகாத்மாக்களையும் தியானம் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எவ்வளோ நீ பாகவதம் ஆரம்பித்தோம்னா விநாயகரையும் அப்பா விக்னம் பண்ணாதப்பா விநாயகா கொஞ்சம் அனுகிரகம் பண்ணிட்டு விநாயகரையும் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அது சொல்கிற ப்ரொசீஜராக அந்த பாகவதமாக அது சொல்கிற ப்ரொசீஜராக மஞ்சள் புள்ளாரி வச்சு அருகம்புல் வச்சு அந்த 11 நாமங்கள் 12 நாமங்கள் அந்த விநாயகர் நாமங்களை சொல்லி பூஜை ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாடு ஏகதந்தாயா அது சொல்லிவிட்டு விநாயகர் நாமத்தை சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அக்ஷதை போட்டு அழகாக எல்லாமே பர்ஃபெக்ட். ரொம்ப செலவு இருக்குது, அது கம்மியாக தான் இருக்கும் செலவு. நான் சொல்கிறது தான் பெருசாக சொல்கிறேன். ஒரு சொம்பில் தண்ணி தீர்த்தம் வந்து அரைச்சி அந்த தீர்த்தத்தில் துளசி போட்டு அதே சமயத்தில் பிரசாதம் பழங்கள்லாம் வச்சு அதில் ஒரு வாழைப்பழம் கூட வச்சா போதும். அது துளசி போட்டு ஆடம்பரம் வேணாம், சிம்பிளாகவே பண்ணால் போதும். பண்ணிவிட்டு புஷ்பங்களால் பகவான் திருவடி சமர்ப்பிச்சுட்டு
அப்புறமா சுகாச்சாருக்கு ஒரு பலகையை போட்டு மஞ்சள் புல்லாரி வச்சு அருகம்புல்லை வச்சு 12 நாமங்களை சொல்லி அவர் அக்ஷத புஷ்பம் சமர்ப்பியான்னு சொல்லிட்டு அது பிறகு அவரை திருப்பி வச்சுட்டு விநாயகரை மஞ்சள் புல்லை திருப்பி வச்சுட்டு அது பிறகு சுகாச்சாருக்கு அதுதான் சொல்கிறேன், மதஜானம் விநாசைய அப்படின்னு சுகரூப பிரபோதஜ்ஞ அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம் 2 ஸ்லோகம் இருக்குது. அதை சொல்லி அது அக்ஷத புஷ்பம்லாம் போட்டு அப்போ பகவான்களை பிரார்த்தனை பண்ணிவிட்டு விநாயகர் பிரார்த்தனை பண்ணியாச்சு, சுகாச்சார பிரார்த்தனை பண்ணியாச்சு, பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்போ பாகவத பாராயணம் தொடங்கிட்டு வந்துடலாம். இதே போல் ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி ராமாயண பாராயணம் இது தினமும் பண்ணிட்டோம்னா போதும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த கஷ்டம் கூட படலைன்னா அப்புறம் பகவான் எப்படி நம்மளுக்கு வாழ்க்கையை அமைப்பான்? இதை கண்டிப்பாக இந்த ஃபாலோ பண்ணி ஆகணும். அவ்வளோதான். சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், இதுவாக சொல்கிறேன். ஆனால் செய்யும்போது ஈஸியாக செய்யும். அது பழக்கத்தில் வந்துச்சுன்னா செய்யும்போது ஈஸியாக இருக்கும். பூஜைகள் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ டக்குன்னு என்னென்னா பூஜை முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் கலைக்கணுமே என்ன, அது ரொம்ப கஷ்டப்படாது. கஷ்டம்லாம் கிடையாது. ரொட்டீனாக செய்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்காது. ரொட்டீனாக பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த புஷ்பத்தை எடுக்கிறது, புது புஷ்பத்தை வைக்கிறதோ, இதெல்லாம் சரி பண்ணுறது, இது போல் இந்த மந்திரங்கள் சொல்கிறதோ, இது பண்ணுறது, தண்ணி ரெடி பண்ணுறதோ, புஷ்பத்தை ஆஞ்சி வச்சு, இதெல்லாம் ஒரு ரொட்டீனாக செய்கிறவங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க பார்த்தா அவங்க செயல்கள்லாம் அதான் பகவத் தொண்டு. இந்த தொண்டில் இந்த ரொட்டீனாக செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணாவே போதும். ராம ராம ராம் சீதாபதி ராம 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 ராம. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பகவான் எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணுவான் அவங்களுக்கு. இதுதான் ரகசியம், தான் சூட்சமம், இதுதான் பூஜை முறைகள். அதனால் பாகவதம் முடியும் போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி பூர்த்தி பண்ணிடலாம். ராமாயணமும் அப்படி தான் முடியும் போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணி பூர்த்தி பண்ணலாம். இல்லை ஸ்தோத்திரமாக பாராயணம் பண்ணி பகவானை புஷ்பம் சமர்ப்பிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பகவானுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறமா தான் கடைசியில் தான் பிரசாதம் ஏற்றுக்கணும். நமக்கு யாருன்னா பாராயணத்துக்கு கலந்துக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் பிரசாதம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அப்புறமா தான் சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டு பூர்த்தி பண்ணிடணும். இதுதான் விஷயம். ராம 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 ராம. புஸ்தகத்துக்கு அர்ச்சனை பண்ணணும். ராமாயணம் படிக்கும்போது ராமாயண புஸ்தகத்துக்கு, பாகவத புஷ்பத்துக்கு, பாகவதம் புஸ்தகத்துக்கு பகவன் நாமா சொல்லி ஒரு 10 நாமா சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு அது பிறகு பாராயணம் பண்ணணும். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. இப்படி பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணி பாருங்கள். எப்படி சாநித்தியம் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீடான்னு நம்மளை ஆச்சரியப்படும். அப்படியே கோயில் மாதிரி இருக்கும். அவ்வளோ சாநித்தியம் இருக்கும். சரி. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய். அதனால் நாமத்தினால சித்தி அடையலாம். பாகவத சித்தி, ராமண சித்தி எதை வேணாலும் நம்ம ரெகுலராக பண்ணோம்னா முறையாக கண்டிப்பாக பெரிய பலன் கொடுக்கும். அது மட்டும் நிச்சயம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.